Hi, sir. Good morning. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ரைட். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல அந்த ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் பார்த்துருந்தோம், ரைட்? ஸோ அது பாதிலே ஸ்டாப் ஆகிருக்கும். ஸோ நம்மளோட அவுட்புட் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரிஜினல் இமேஜ் வந்து ஒரு ரீசைஸ் பண்ணி காமிச்சிருந்திருப்போம். நான் ஜூம் இன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி கரண்டாக என்ன ஹைட் அண்ட் வித் இருக்கோ அதை எடுத்து அது கூட 50 px ஆட் பண்ணி மறுபடியும் அதே இமேஜ் ரிப்பீட் என்ன பண்ணியிருப்போம், நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஒரு 2 கெட்டர், ஒரு கால்குலேஷன் அண்ட் 2 செட்டர், இதுதான் பண்ணியிருந்தோம். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் ப்ரௌசர்லேயே பார்க்கலாம் எப்படி இது வந்து ஜூம் இன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இமேஜுக்கு மேலே வச்சு என்ன பண்ணுங்க, இன்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஃபர்ஸ்ட் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கணும். ஸோ தட் வி கேன் கெட் த ஒரிஜினல் ஹைட் அண்ட் வித். ஓகே, பை டிஃபால்ட் என்ன செட் பண்ணியிருக்கோம், நம்ம 200 ஹைட் 300 வித் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணியிருக்கோம். இப்போ போயிட்டு நான் ஜூம் இன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா பாருங்க, நம்ம செட் பண்ண வேல்யூ இந்த இடத்துல என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. இது சேஞ்ச் ஆகுதுனால தான் நம்மளுக்கு இதோட சைஸ் என்ன ஆகுது, இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ண என்ன ஆகிட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? சரி, உங்களுக்கு என்ன எக்ஸசைஸ் கொடுத்துருந்தேன், இது வந்து ஜூம் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். ஓகே, ரைட். ஸோ ஜூம் அவுட் மட்டும் இந்த இடத்துல எக்ஸசைஸ் கிடையாது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நான் ஜூம் இன் பண்ணிக்கிட்டே வரேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நான் ஜூம் இன் பண்ணிக்கிட்டே வரேன் அப்படின்னா ஒன்ஸ் இந்த வித், ஓகே, இந்த வித் வந்து 500 ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களால என்ன பண்ண முடியாது, ஜூம் இன் பண்ண முடியாது. இது ரீச் ஆனதுக்கு அப்புறம் நான் ஜூம் இன் அப்படி இந்த பட்டனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஒரு அலர்ட் மெசேஜ் வந்துடணும், யூ கான்ட் ஜூம் இன் மோர் தென் 500 px அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதே மாதிரி தான் ஜூம் அவுட் நான் பண்ணிட்டே வந்தேன் அப்படின்னா என்ன ஆகிட்டே இருக்கும், அது கம்மியாயிட்டே வரும். கரெக்டா? ஸோ ஒன்ஸ் இந்த வித் வந்து ஒரு 100 px ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா, ஓகே, ஒரு 100 px வந்து ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்க ஜூம் அவுட் கிளிக் பண்ணி அப்படின்னா யூ ஹேவ் ரீச் த மேக்ஸிமம் ஜூம் அவுட் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன காமிச்சிடணும், ஒரு அலர்ட் மெசேஜ் காமிச்சிடணும். அதுக்கு மேலே என்ன ஆகக்கூடாது, ஜூம் அவுட் ஆகக்கூடாது. ஓகே, ஸோ வித் 500 வரைக்கும் தான் இது ஜூம் அவுட் ஆகணும், ஜூம் இன் ஆகணும். ஜூம் அவுட் அப்படிங்கிறது வித் 100 px வரைக்கும் தான் என்ன ஆகணும், ஜூம் இன் ஆகணும். அதுக்கு மேலே என்ன பண்ணக்கூடாது, ஜூம் இன்னோ ஜூம் அவுட்டோ பண்ண விடக்கூடாது. ஓகேவா? ஸோ எடுங்க, வேல்யூ எடுங்க. வேல்யூ வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிங்கா வருதா நம்பரான்னு சொல்லி பாருங்க. எல்லாரும் காமனா என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஒரு இஃப் கண்டிஷன் போடுவீங்க. கரெக்டா? எப்போ வந்து ஜூம் இன் பண்ணணும், எப்போ வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் எப்போ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஜூம் இன் வந்து எப்போ பண்ணணும், நம்ம அது ஓகே என்ன கண்டிஷன் வரைக்கும் அலோவ் பண்ணணும். இப்போ நம்ம சொன்னது வித் வந்து லெஸ் தேன் 500 இருந்தாதான். ஓகே, 500 ரீச் ஆயிடுச்சுன்னா கூட நீங்க என்ன பண்ணக்கூடாது, அலோவ் பண்ணக்கூடாது. ஓகேவா?
அப்போ நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்கன்னா, இதை ஜூம் இன் பண்றதுக்கு அலோவ் பண்ற கோட் எழுதுறீங்க. இதுல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எல்ஸ் போட்டு ஒரு அலர்ட் போட்டுருப்பீங்க. கரெக்டா? இதுதான் அந்த அலர்ட். என்ன அப்படின்னா யூ கான்ட் ஜூம் இன் மோர் தென் 500 px அப்படின்னு சொல்லிட்டு, யூ ஆர் ரீச் த மேக்ஸிமம் ஜூம் இன் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் கொடுத்துருங்க. ஓகே. பட் இந்த இஃப்ல எல்லாரும் காமனா என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நீங்க கரண்ட் வித் எடுத்துருப்பீங்க. அந்த வித் உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 450 px அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, 450 pxங்கிறது நம்பரா ஸ்ட்ரிங்கா? நம்பரா ஸ்ட்ரிங்கா 450 pxங்கிறது? ஸ்ட்ரிங். உள்ளுக்குள்ள கேரக்டர் ஆட் ஆயிடுச்சுல்ல. அப்ப இதுல போயிட்டு நீங்க என்ன பண்ண செக் பண்ணக்கூடாது அப்படின்னா 450 px less than 500 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, செக் பண்ணக்கூடாது. எப்பவுமே ரெண்டு வேல்யூ நீங்க வந்து லெஸ் தென் கம்பேர் பண்ணும்போது நீங்க நியூமரிக் வேல்யூ தான் கம்பேர் பண்ண முடியுமே தவிர ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துட்டு லெஸ் தென்லாம் என்ன பண்ணக்கூடாது, செக் பண்ணக்கூடாது. அப்ப எல்லாரும் பண்ற மிஸ்டேக் இதுதான். ஓகேவா? இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் இப்போ நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். அப்ப என்ன பண்ணணும், இந்த வித்தை எடுத்தீங்கன்னா 450 px வரும். அதை பாஸ் இன்ட்டு பண்ணிட்டு நம்பரா கன்வெர்ட் பண்ணிட்டு தான் 500 கூட என்ன பண்ணணும், நீங்க செக் பண்ணணும். இப்படி செக் பண்ணீங்கன்னா ஒர்க் ஆகும். எப்படி ஒர்க் ஆகும்னா, அது ஸ்ட்ரிங்காவே நினைச்சிட்டு அதை போய் செக் பண்ணணும். எல்லா சினாரியிலும் என்ன ஆகாது, ப்ராப்பரா ஒர்க் ஆகாது. அதனால இதை கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கணும். ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் போலாம். ஸோ நம்பர்ல கொஞ்சம் இன்பில்ட் மெத்தட்ஸ் பார்த்தோம் இல்லையா? அது மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட்ல இன்பில்ட்டாக நம்மளோட ப்ரௌசர்ல மேத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஓகே, இன்பில்ட்டாக நம்மளோட ப்ரௌசர்ல என்ன ஆப்ஜெக்ட் இருக்கு? மேத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட் குள்ள கொஞ்சம் மெத்தட்ஸ் இருக்கு. அந்த மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி சம் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ஈஸியா நம்மளால பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அப்படி என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ரைட். ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கிற ஒரு நம்பரை ரவுண்ட் பண்றதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும் சொல்லுங்க? நம்ம கிட்ட இருக்கிற மெத்தட் ஒரு நியூமெரிக் வேல்யூவை ரவுண்ட் ஆஃப் பண்றதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும்? என்ன மெத்தட்? டூ ஃபிக்ஸட் அப்படிங்கறத போயிட்டு 0 இல்லாட்டி எதுவுமே கொடுக்கல, என்ன பண்ணி கொடுக்கும்? ரவுண்ட் பண்ணி கொடுக்கும்ல. பாஸ் இன்ட்ங்கிறது எதுக்கு? ஸ்ட்ரிங்கை நம்பரா கன்வெர்ட் பண்றதுக்கு. என்கிட்ட 1 2 3 4 5 4.56 7 8 சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா ரவுண்ட் பண்ணணும்னு சொன்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும்? டூ ஃபிக்ஸட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இப்போ கிட்ட நம்ம கிட்ட இன்னொரு மெத்தட் கூட கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டுனா ஜஸ்ட் மேத் டாட் ரவுண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு டூ ஃபிக்ஸரை யூஸ் பண்ணி உங்களால ரவுண்டும் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ எவ்வளவு ஃபிக்ஸட் டெசிமல் டிஜிட்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் உங்களால டிட்டர்மைன் பண்ண முடியும். பட் மேத் டாட் ரவுண்ட் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஃபார் ரவுண்டிங் த இன்டிஜர் வேல்யூஸ். ஓகே, உங்ககிட்ட இருக்கிற டெசிமல் டிஜிட்ஸை ஜஸ்ட் ரவுண்ட் பண்றதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறோம்? மேத் டாட் ரவுண்ட். ஓகே, ஸோ பாருங்க, புதுசா ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். math.html அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்டர்னல் ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கிறேன். ஸோ வேர் num equal to 0.5678 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்கு. ஓகே, இப்போ அலர்ட்ல போயிட்டு வாட்ஸ் த குளோபல் ஆப்ஜெக்ட் நேம்? மேத். ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து அப்பர் கேஸ்ல இருக்கும் ஆப்ஜெக்ட். ஓகே, டாட் என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறோம்னு சொல்லி பார்த்தா ரவுண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள எந்த நம்பரை நீங்க ரவுண்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த நம்பரை என்ன பண்ணிடுங்க, பாஸ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ இந்த 1 2 3 4.5678 அப்படிங்கிறது ஒரு ரவுண்ட் நம்பரா நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஸோ போய் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 5 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. அப்போ இப்போயே நம்ம கிட்ட ஒரு ஃப்ளோட்டிங் வேல்யூஸை ரவுண்ட் பண்றதுக்கு எத்தனை மெத்தட்ஸ் இருக்கு நம்ம கிட்ட? 2 மெத்தட்ஸ் இருக்கு. இன்னும் 2 மெத்தட்ஸ் கூட பின்னாடி வருது, என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே, ரைட். ஸோ நான் வந்து ஒரு நம்பருக்கு வந்து பவர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா we have method is called math.pow. ஓகே, அதுல நீங்க 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, செகண்ட் ஒன் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸ் டு த பவர் ஆஃப் ஒய் அப்படின்னா என்ன வேல்யூ அந்த வேல்யூ உங்களுக்கு என்ன பண்ண போகுது, கிடைக்க போகுது. ஓகே, அப்போ ஒரு வேல்யூக்கு நீங்க பவர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம்? math.pow. ஓகே, ரைட். ஸோ பாருங்க, the global object name math.pow அப்படின்னு 2,3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். 2 to the power 3 என்ன வேல்யூ? வேல்யூ 2 into 2 into 2 என்ன வேல்யூ? 8. ஓகே, ஸோ போய் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வேல்யூ கிடைச்சிச்சு நம்மளுக்கு 8 சொல்லி கிடைச்சிச்சு. இப்படி நீங்க ஒரு நம்பர் பவர் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து எப்படி பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கோ அதே மாதிரியே ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு மெத்தட் இருக்கு. ஓகே, ஸோ math.sqrt ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள நீங்க எந்த வேல்யூ கொடுக்குறீங்களோ எக்ஸாக்டா அந்த வேல்யூக்கு என்ன கிடைச்சிடும் உங்களுக்கு?
ஸ்கொயர் ரூட் வேல்யூ கிடைச்சிடும். ஓகே பாருங்க, இந்த இடத்துல போயிட்டு அல்ல math.sqr ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு 64 சொல்லி கொடுக்குறேன். வேல்யூ என்ன? 64 ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்ன? 8. ஓகே, ஸோ போய் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 8 சொல்லி எனக்கு வேல்யூ கிடைச்சிச்சு. இந்த மாதிரி எக்ஸாக்டா நீங்க கொடுக்கணும்னு சொல்லி கிடையாது. நீங்க என்ன நம்பர் கொடுத்தாலும் அதுக்கு என்ன கொடுத்துரும்? ஸ்கொயர் ரூட் வேல்யூ கொடுத்துரும். இப்போ 640 ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன கிடைச்சிச்சு? எனக்கு 25 பாயிண்ட் சம்திங் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. இதை நீங்க ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் டெசிமல் டிஜிட்ஸை கீப் அப் பண்ண நினைச்சீங்கன்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம்? டூ ஃபிக்ஸட். ஓகே, எனக்கு ரவுண்ட் அப் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன மெத்தட்? math.round இல்ல டூ ஃபிக்ஸட் ஆஃப் 0. ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட் math.abs அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ பார்க்க போறோம், மெத்தட் பார்க்க போறோம். ஓகே, ஸோ என்ன பண்ணி கொடுக்க போகுது அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு கிவ் தி அப்சல்யூட் வேல்யூ. அப்சல்யூட் வேல்யூனா மீனிங் என்ன? அட் ஃபர்ஸ்ட் எக்ஸாக்ட் வேல்யூவா? அப்சல்யூட் வேல்யூனா மீனிங் என்ன? இதோட ரிசல்ட் என்ன? 3 - 5 -2. 3 - 5 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அதோட ரிசல்ட் என்ன நம்மளுக்கு? -2. போய் பேஜ் ரெஃபரன்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சது? -2 சொல்லி கிடைச்சது. ஓகே ரைட். ஸோ நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து வர்ற ரிசல்ட் எனக்கு வந்து நெகட்டிவ்ல வேண்டாம், எனக்கு பாசிட்டிவ்ல தான் வேணும்னு நினைக்கிறேன். சம்திங் நான் ஏதோ கால்குலேஷன்ல ஏதோ பண்றேன்னு வச்சுக்கோங்க, வர ரிசல்ட் எனக்கு எப்பவுமே இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பாசிட்டிவ் தான் இருக்கணும், நெகட்டிவ் இருக்கவே கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்க இருக்கிற இந்த நெகட்டிவ் வேல்யூவை பாசிட்டிவா மாத்துறதுக்கு தான் என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறோம்? math.abs அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ண போறோம். ஏபிஎஸ்ங்கிறது அப்சல்யூட். ஸோ அப்சல்யூட் வேல்யூனா மீனிங் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா எனி பாசிட்டிவ் வேல்யூ. ஓகே, அப்சல்யூட் வேல்யூனா மீனிங் என்ன? எனி பாசிட்டிவ் வேல்யூ. ஓகே, அப்போ உள்ளுக்குள்ள போயிட்டு இதே ஆப்ரேஷனை இப்போ நான் இதுக்குள்ள பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா math.abs ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்து 3 - 5 அப்படின்னு சொல்லிடுறது. முன்னாடி என்ன கிடைச்சது உனக்கு? -2 கிடைச்சது. பட் இப்போ போய் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்ன கிடைச்சிச்சு? +2. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ்ல இல்ல உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ் வேல்யூவை பாசிட்டிவா மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க? math.abs. ஸோ நெக்ஸ்ட் math.seal அண்ட் math.floor அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மெத்தட் பார்க்க போறோம். ஓகே, seal அப்படிங்கிறது சீலிங் அப்படின்னு வச்சுக்கோங்க, அதுதான் ஆக்சுவலி. ஃப்ளோர் அப்படிங்கிறது கீழே இருக்கிற இந்த தரை ஃப்ளோர். ஓகே, இதுவுமே நம்மளுக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரவுண்ட் பண்ணி தான் கொடுக்க போகுது. ஓகே, இந்த சீல் அண்ட் ஃப்ளோர் ரெண்டுமே என்ன பண்ணி கொடுக்க போகுது? நம்மளுக்கு நம்ம கிட்ட இருக்கிற டெசிமல் டிஜிட்ஸை ரவுண்ட் பண்ணி தான் கொடுக்க போகுது. இதுக்கு முன்னாடி ரவுண்ட் பண்றதுக்கு ரெண்டு மெத்தட் பார்த்தோம். என்ன? டூ ஃபிக்ஸட் அண்ட் ரவுண்ட் ஆஃப். அது நம்மளுக்கு எப்படி ரவுண்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அஸ் பர் த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன். ஓகே, மேத்தமெட்டிக்கல் லா படி அந்த டெசிமல் டிஜிட் 0.5 அண்ட் அபோவ் போச்சு அப்படின்னா நியரஸ்ட் அப் நம்பர், லெஸ் தென் 5 இருந்துச்சு அப்படின்னா நியரஸ்ட் லோவஸ்ட் நம்பர். அப்படிதானே கொடுத்தது? 1 2 3 4.5 அப்படின்னா உங்களுக்கு 1 2 3 5 கிடைக்கும். அதே 1 2 3 4.4 இல்லாட்டி 4 கீழே இருந்துச்சுன்னா 1 2 3 4 தான் கிடைக்கும். கரெக்டா? ஸோ அப்படிதானே ரவுண்ட் பண்ணி கொடுத்தது. பட் இந்த ரெண்டு அப்படி பண்ணி கொடுக்காது. நம்ம என்ன கேட்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி மாத்தி பண்ணி கொடுக்கும். ஓகே, இந்த math.seal அப்படிங்கிற மெத்தட் உங்களுக்கு என்ன கொடுக்கும்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஏதோ ஒரு டெசிமல் டிஜிட்ஸ் வந்துட்டாலே, ஓகே, 0 தவிர ஏதோ ஒரு டிஜிட் 0.01 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வந்துட்டா கூட ஆட்டோமேட்டிக்கா ஆல்வேஸ் இட் வில் கிவ் த நியரஸ்ட் அப் இன்டிஜர் நம்பர். இது மேத்தமெட்டிக்கல் ரூல் எல்லாம் என்ன பண்ணாது? ஃபாலோ பண்ணாது. ஏதோ டெசிமல் டிஜிட்ஸ் வந்துச்சாலே கண்ணை மூடிட்டு நியரஸ்ட் அப் இன்டிஜர் தான். இந்த math.floor அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய வேல்யூ வந்தாலும் சரி, டெசிமல் டிஜிட்ஸ் எவ்வளவு பெரிய வேல்யூவா இருந்தாலும் சரி, ஆல்வேஸ் இட் வில் கிவ் த நியரஸ்ட் லோவஸ்ட் இன்டிஜர் நம்பர். புரியுதா? ஸோ அது வந்து கால்குலேஷனை பேஸ் பண்ணி உங்களுக்கு அப் நம்பரா இல்லாட்டி லோவஸ்ட் நம்பரான்னு சொல்லி கொடுத்தது. பட் யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு இப்போ காலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு யூனிவர்சிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த யூனிவர்சிட்டியில வந்து சொல்றாங்க யாராவது வந்து சம்திங் ஏதோ ஒரு பாயிண்ட் சம்திங் சொல்லிட்டு வருது அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் படி போக வேண்டாம், அவங்களுக்கு வந்து எப்பவுமே என்ன கொடுத்துருங்க? நியரஸ்ட் அப் வேல்யூவே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம எந்த மெத்தட் யூஸ் பண்ண முடியாது? டூ ஃபிக்ஸடோ ரவுண்ட் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ண முடியாது. என்ன மெத்தட் தான் யூஸ் பண்ண முடியும்? math.seal அப்படிங்கிறது தான். இதே நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் போறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அவங்க சொல்றாங்க அந்த பில்லிங்ல எவ்வளவு பெரிய டெசிமல் டிஜிட்ஸ் வந்தாலும் சரி அவங்களுக்கு ஹையஸ்ட் நம்பர் வாங்க, அடுத்து ஹையஸ்ட் இன்டிஜர் வேல்யூ வாங்க வேண்டாம், லோவஸ்ட் வேல்யூ வாங்குங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம்? math.floor. ஸோ அப்போ உங்களுக்கு 99.99 சொல்லிட்டு வந்தா கூட உங்ககிட்ட எவ்வளவுதான் வாங்க போறாங்க? 99 rupees தான் வாங்க போறாங்க. ஓகேவா? புரியுதுல எங்க யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு.
ஸோ பாருங்க once again the let the object math dot first என்ன மெத்தட் seal அப்படிங்கிற மெத்தட் ரைட்டா ஆன்சர் சொல்லுங்க 99.01 what is the result 100 தான் ஓகே ஸோ போய் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்ன 100 தான் ஜீரோக்கு அப்புறம் 1 இருக்குல்லப்பா 0 தானே வேல்யூ கிடையாது 0 1 என்ன இருக்கு ஒரு வேல்யூ இருக்கு ஸோ சின்ன வேல்யூ பாருங்க 0 1 அப்படின்னா கூட அது எங்க எடுத்து போயிடுச்சு நேர சப் இன்டிஜருக்கு எடுத்து போயிடுச்சு அதான் மேத்ஸ் டாட் சீல் அப்படிங்கிறது ஓகே இதே இதுக்கு அப்படி ஜஸ்ட் ஆப்போசிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா மேத்ஸ் டாட் ஃப்ளோ ஸோ ஒன்ஸ் அகைன் இந்த மேத் ஆப்ஜெக்ட் டாட் ஃப்ளோ ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு 99.99 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன் ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன் எவ்வளவு பெரிய டெசிமல் டிஜிட் தான் சரி ஆல்வேஸ் இட் கோஸ் நியரஸ்ட் லோவஸ்ட் இன்டிஜர் நம்பர் என்னது 99 தான் ஸோ பாருங்க 99.01ங்கிறது சீல்ல 100 போயிடுச்சு 99.99ங்கிறது ஃப்ளோர்ல எங்க வந்துருச்சு 99 வந்துச்சு அப்போ நம்ம ஒரு நம்பரை ரவுண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா இப்போ நம்ம கிட்ட எத்தனை மெத்தட்ஸ் இருக்கு 4 மெத்தட்ஸ் இருக்கு எல்லாம் சொல்லுங்க டு ஃபிக்ஸட் முன்னாடி மேத் டாட் ரவுண்ட் மேத் டாட் சீல் மேத் டாட் ஃப்ளோர் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் மேத் டாட் ரேண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் தான் பட் ஒரு அட்வான்ஸ்டான கான்செப்ட்ஸ்லாம் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகே ஸோ ஒரு ஓடிபிலாம் ஜென்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் ஓகேவா ஸோ இந்த மேத் டாட் ரேண்டம் அப்படிங்கிற மெத்தட் என்ன ரிட்டர்ன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இட் வில் கிவ் த ரேண்டம் டிஜிட்ஸ் பிட்வீன் 0 to 1 ஓகேவா 0 to 1க்குள்ள ஒரு ரேண்டம் வேல்யூ என்ன பண்ணிட்டு இருக்கும் இது உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும் இந்த மேத் டாட் ரேண்டம் அப்படிங்கிற இந்த மெத்தட்குள்ள எந்த ஆர்குமெண்ட்டும் பாஸ் பண்ண முடியாது ஓகே இப்போ நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணோம்ல பட் மேத் டாட் ரேண்டம்குள்ள என்ன பண்ண முடியாது எந்த ஆர்குமெண்ட்டுமே இது சப்போர்ட் பண்ணாது ஸோ மேத் டாட் ரேண்டம்ங்கிறது அப்படியே தான் இருக்கு ஓகே ஸோ அது என்ன வேல்யூ உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லிட்டீங்கன்னா 0வும் கொடுக்காது 1ம் கொடுக்காது 0 to 1க்குள்ள ஒரு ரேண்டம் நம்பர்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கும் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும் ஒவ்வொரு வாட்டியும் ஒரே வேல்யூ தான் வரும்னு சொல்ல முடியாது வேல்யூஸ் என்ன ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும் ஓகே ஸோ பாருங்க கமெண்ட் பண்ணிக்கிறேன் அலர்ட்ல குளோபல் ஆப்ஜெக்ட் நேம் மேத் டாட் ரேண்டம் ஆஃப் உள்ளுக்குள்ள என்ன அக்செப்ட் பண்ணாது அது எந்த ஆர்குமெண்ட்டுமே அக்செப்ட் பண்ணாது ஓகே ஸோ போய் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு 0.30988 அப்படின்னு ஒரு வேல்யூ வந்திருக்கு ஓகே மறுபடியும் நான் பேஜை ரெஃபரன்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் 0.0189 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ மறுபடியும் பேஜை ரெஃபரன்ஸ் பண்ணுவேன் அடுத்த நேரம் எனக்கு வேற வேல்யூஸ் கிடைச்சிட்டு வருது ஓகே ஸோ ஒவ்வொரு வாட்டி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா எனக்கு ஒரு வேற வேல்யூஸ் வந்து கிடைச்சிட்டு வருது பட் அதோட ரேஞ்ச் எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கு பை டிஃபால்ட்டா 0 to 1 0வும் வராது இந்த ஹோல் நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு வராது ரெண்டுக்கும் நடுவில் தான் ஒரு வேல்யூ என்ன ஆகிட்டு இருக்கும் ரேண்டமா வந்துட்டே இருக்கும் பட் நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து 1 to 100க்குள்ள ஒரு வேல்யூ கிடைச்சா எனக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேவா என்ன பண்ணலாம் சொல்லுங்க என்ன பண்ணலாம் எனக்கு 1 to 100க்குள்ள ஒரு வேல்யூ இருந்தா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் ஃபார் கண்டிஷன் யூஸ் பண்ண முடியுமா சார் கேட்கல சொல்லுங்க ஃபார் கண்டிஷன் யூஸ் பண்ண முடியுங்களா லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் எடுத்துதா சார் என்ன பண்ணலாம் ஐடியாவா ஒண்ணுமே கிடையாது ஒரு வேல்யூ வருதுல 100 போட்டுக்கோங்க அவ்வளவுதான் அவ்வளவுதானே இது ஒரு வேல்யூ வருதுல்ல அந்த வேல்யூ என்ன பண்ணுங்க 100 உங்களுக்கு எந்த ரேஞ்ச் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ரேஞ்ச் என்ன பண்ணிருங்க உள்ளுக்குள்ள போட்டுக்கோங்க இப்போ போய் நான் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் லோட் பண்றேன் என்ன வேல்யூ வந்திருக்கு 17 இதை விட்டுருங்க ஓகே அடுத்து போய் நான் என்ன பண்றேன் பேஜை ரெஃபரன்ஸ் பண்றேன் எனக்கு கிடைச்சது 73 மறுபடியும் பேஜை ரெஃபரன்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 84 ஸோ வேல்யூ என்ன ஆகிட்டே இருக்கு நமக்கு இந்த இடத்துல மாறிக்கிட்டே இருக்கு 12 ஓகே பட் எனக்கு சம் டெசிமல் டிஜிட்ஸோட வருது டெசிமல் டிஜிட்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும் பண்ணலாம்
மேத் டாட் ரவுண்டு இல்லாட்டி மேத் டாட் சீல் ஏதோ ஒரு மெத்தட் போட்டு அந்த மெத்தட்குள்ள உங்களுக்கு கிடைக்கிற இந்த டெசிமல் டிஜிட்ஸ் என்ன பண்ணிடுங்க, பாஸ் பண்ணிடுங்க. இது ஒரு டெசிமல் டிஜிட்ஸோட கொடுக்குறதுல அதை எடுத்து நம்ம எதுக்குள்ள கொடுத்துருக்கோம், சீலுக்குள்ள கொடுத்துருக்கோம். இந்த ரெண்டு மெத்தடும் சேர்ந்து எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு என்ன கொடுக்க போகுது அப்படின்னா ஒரு இன்டிஜர் வேல்யூஸ் நமக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது. ஓகே, ஸோ போயிட்டு பேஜ் ரெஃபரன்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு 22 சொல்லி கிடைச்சிருக்கு. ஸோ அடுத்த பேஜ் ரெஃபரன்ஸ் பண்ணோம் அப்படின்னா 56 அப்படி நம்பர் என்ன ஆகிட்டே இருக்கு, எனக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஓகே, ஸோ இது எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஓடிபி மாதிரியான பிளேசஸ். ஓகே, எனக்கு வந்து ஒரு இந்த ரேஞ்சஸ்க்குள்ள எனக்கு சம் வேல்யூஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு ஓடிபி ஜென்ரேட் பண்ற மாதிரியான பிளேசஸ்லாம் இந்த மேத் டாட் ரேண்டம்ங்கிற மெத்தட் தான் என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. அது ஒவ்வொரு வாட்டி என்ன ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும், ஒரு ரேண்டம் நம்பர்ஸை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். உங்க ஓடிபி 4 டிஜிட்ஸா இல்லை 6 டிஜிட்டா அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இந்த இடத்துல நம்பர்ஸ் மட்டும் என்ன பண்ணி போட்டா போதும், மாற்றி கொடுத்தா போதும். ஓகே, 1000 அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா 3 டிஜிட்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு வரப்போகுது. 10,000 சொல்லி கொடுத்தீங்கன்னா 4 டிஜிட்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு வரப்போகுது. ஓகேவா, புரியுதா மேத் டாட் ரேண்டம் சொல்லிட்டு? சரி, என்னென்ன மெத்தட்ஸ்லாம் பார்த்தோம் சொல்லுங்க. மேத் டாட் ரவுண்ட், மேத் டாட் பவர், ஸ்கொயர் ரூட், ஏபிஎஸ், சீல், ஃப்ளோர், அதுக்கப்புறம் ரேண்டம். ஓகேவா, ரைட். ஸோ இதெல்லாம் வச்சுட்டு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ஈஸியாக அவங்களால என்ன பண்ண முடியும், பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட் என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் ஈவெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது வரைக்கும் எத்தனை ஈவெண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் சொல்லுங்க? ஆன் கிளிக், ஆன் பிளர், 2 ஈவெண்ட் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் ஈவெண்ட்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலி நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கு, பட் நம்ம மோஸ்ட்லி இதுதான் என்ன பண்ணுவோம், நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுலயுமே இன்னும் ஒரு 4 ஈவெண்ட்ஸ் தான் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்டா நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். பட் மற்ற ஈவெண்ட்ஸ்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் தேவைப்படுச்சு என்ன பண்ணிக்கலாம், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்னென்ன டெவலப்பரா இருந்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட்ல என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோமோ அதான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ரைட். ஸோ ஆல்ரெடி வி நோ தட் ஆன் கிளிக். அதுக்கு முன்னாடி ஈவெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த டாம்ல ரைஸ் ஆகிற ஒவ்வொரு ஆக்ஷனுமே தான் என்ன ஈவெண்ட்ஸ். ஆக்ஷன்ஸ் விச் இஸ் ரைசிங் ஃப்ரம் யுவர் டாம். நீங்க இந்த இடத்துல பண்ற ஒவ்வொரு ஆக்ஷனும் என்ன, ஒரு ஈவெண்ட். நான் கிளிக் பண்றேன் அப்படின்னா அது என்ன ஈவெண்ட், ஆன் கிளிக். நான் டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து கர்சர் வெளியே எடுக்கிறேன் அப்படின்னா அது என்ன ஈவெண்ட், ஆன் பிளர். இது மாதிரி ரைட் கிளிக் பண்ணா அதுக்குன்னு ஒரு ஈவெண்ட் நேம் இருக்கு. ஓகே, நான் ஸ்க்ரால் பண்ணோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஈவெண்ட் இருக்கு. ஒரு ஆப்ஜெக்ட் மேல மவுஸ் ஓவர் பண்ணோம்னா அதுக்கு ஒரு ஈவெண்ட் இருக்கு. அதுல இருந்து மவுஸ் வெளியே எடுத்தோம்னா அதுக்குன்னு இருக்கு, ஒரு ஈவெண்ட் இருக்கு. ஸோ இந்த டாம்ல நீங்க பண்ற ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ்க்கும் ஜாவாஸ்கிரிப்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க எந்த டாம்ல என்ன ஆக்ஷன் பண்ணும்போது என்ன மெத்தடை நீங்க கால் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஜெக்ட் மேல போயிட்டு இந்த ஈவெண்ட்டை ஹூக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அப்படி ஒரு ஆக்ஷன் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஈவெண்ட் என்ன ஆகும், ட்ரிகர் ஆகும். அப்படிதானே பட்டன்ல போயிட்டு ஆன் கிளிக்லாம் பண்ணியிருந்தோம். ஸோ பட்டன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்ல நான் கிளிக் பண்ணும்போது நான் அந்த மெத்தடை கால் பண்றேன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு கிளிக் ஆக்ஷன் நடக்கும்போது எனக்கு ஒரு ஈவெண்ட் என்ன ஆகணும், ட்ரிகர் ஆகணும். ஒரு ஈவெண்ட் என்ன ஆகணும், ஃபயர் ஆகும். ஸோ அதுக்கு என்ன ஈவெண்ட் யூஸ் பண்ணியிருந்தோம், அந்த பட்டன் ஆப்ஜெக்ட்ல ஆன் கிளிக்னு ஒரு ஈவெண்ட் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்லையும் நீங்க என்ன ஆக்ஷன் பண்ணும்போது ஏதாவது மெத்தடை கால் பண்ண நினைச்சீங்கன்னா அந்த ஆக்ஷனுக்கு ஈக்குவலண்டான ஒரு ஈவெண்ட் என்ன பண்ணிக்கிற போறீங்க, அந்த ஆப்ஜெக்ட்ல போயிட்டு அட்டாச் பண்ணிக்கிற போறீங்க. ஓகே, ஸோ தட் அந்த ஆப்ஜெக்ட்ல அப்படி ஒரு ஈவெண்ட் ஆக்ஷன் நடக்கும்போது அப்படி ஒரு ஈவெண்ட் என்ன ஆக போகுது, உங்களுக்கு ட்ரிகர் ஆக போகுது. ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி ஆன் கிளிக் பார்த்துட்டோம் அப்படின்னால நான் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன், ஆன் பிளர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, ஸோ ஆன் பிளர் வந்து நம்ம அஃபீஷியலா பார்க்கல, இப்படி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். ரைட். ஸோ நியூ ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன், events.html அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளுக்குள்ள ஸ்கிரிப்ட் இந்த பக்கம் நான் எல்லாமே ஈவெண்ட் நேம் சொல்லி நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ வாட்ஸ் ஈவெண்ட் நேம், ஆன் பிளர் அப்படிங்கிறது தான் ஈவெண்ட் நேம். ஸோ எங்களோட டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று தேவைப்படுது, இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் பாக்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ இங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறேன், என்ன அப்படின்னா கிரேட் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இது என்ன பண்ண போகுது அப்படின்னா வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நான் அந்த பட்டன் இந்த பாக்ஸ் வந்து கர்சர் வெளியே எடுக்கும்போது நான் அந்த வெல்கம்ங்கிற கிரீட் வந்து நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா என்ன ஈவெண்ட், ஆன் பிளர். ஓகே, when you take the cursor out from the input element அப்படிங்கிற டைம்ல நீங்க ஒரு மெத்தடை கால் பண்ண நினைச்சீங்கன்னா அந்த ஆக்ஷனுக்கு ஈக்குவலண்டான ஈவெண்ட் நேம் என்ன, ஆன் பிளர். அப்போ ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு ஆன் பிளர் ஈக்குவல் டு வாட்ஸ் தி மெத்தட் நேம், கிரேட் யூசர் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ போய் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா
உள்ள கர்சர் வச்சுட்டு கர்சர் வெளியே எடுக்கணும், மவுஸ் வெளியே எடுக்கக்கூடாது. இன்னும் கர்சர் எங்கே தான் இருக்கு, உள்ளுக்குள்ளதான் இருக்கு. ஒண்ணு நீங்க டேபை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா கர்சர் வெளியே வரும், இல்ல வெளியில வச்சு கிளிக் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், கர்சர் வெளியே வரும். என்ன மெத்தட் கிடைச்சிச்சு, என்ன மெத்தட் காலா என்ன அலர்ட் கிடைச்சிச்சு, வெல்கம்ங்கிறது கிடைச்சிச்சு. ஓகே ரைட். பட் நான் நினைக்கிறேன் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் அந்த பாக்ஸ்ல என்ன வேல்யூ என்டர் பண்றனோ அந்த வேல்யூவோட நான் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் கர்சர் வெளியே எடுக்கும்போது எனக்கு அலர்ட் எப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, வெல்கம் கோபின்னு சொல்லிட்டு வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவீங்க ஜென்ரலா, என்ன பண்ணுவீங்க? அலர்ட்ல கோபின்னு கொடுத்துடலாமா? சொல்லுங்க என்ன பண்ணுவீங்க ஜென்ரலா? கைஸ் ஆன்லைன் அட்டெண்ட் பண்றவங்க ஆன்சர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, இதுக்கு ஒரு செட் பண்ணிருக்கணும். ஏதோ ஒரு நேம் என்ன பண்ணிருப்பீங்க, கொடுத்துருப்பீங்க. இப்போ உள்ளுக்குள்ள போயிட்டு என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா, இடத்துல where uname equal to document dot get element by id of id value என்ன, uname-ங்கிறது the text box object டாட் அதுல இருந்து என்ன ப்ராப்பர்ட்டி தேவைப்பட்டது உங்களுக்கு, வேல்யூங்கிறது ஒன்று தேவைப்பட்டுச்சு. இப்போ என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ள போயிட்டு இந்த யூநேமை கொடுத்துருப்பீங்க கன்கேன் பண்ணி. கரெக்டா? ஓகே ரைட். ஸோ இப்படிதான் பண்ணியிருப்பீங்க. ஸோ பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு ஏதோ ஒரு நேமை கொடுத்துட்டு கர்சர் வெளியே எடுத்தோம்னா எனக்கு என்ன கிடைச்சிச்சு, வெல்கம் கோபிக்ஸ் தான் கிடைச்சிச்சு. ஓகே ஃபைன் தான். பட் என்னால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இந்த கிரேட் யூசர் அப்படிங்கிறது மெத்தடை வேற எங்கேயுமே என்னால் ரீயூஸ் பண்ண முடியாது. கரெக்டா? நான் இதே மாதிரியே வேற ஒரு இடத்துல நான் ஒரு பாக்ஸ் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அங்க இருந்து கர்சரை வெளியே எடுத்தாலும் நான் என்ன பண்ண நினைக்கிறேன், கிரேட் யூசர் அனுப்பணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வெல்கம் இந்த யூசர் நேம் சொல்லணும்னு நினைக்கிறேன். சப்போஸ் என்கிட்ட வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ்லாம் எதுவும் கிடையாது, என்கிட்ட வேல்யூ மட்டும்தான் இருக்கு. இந்த வேல்யூ நான் கிரியேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா பேஸ்ல இருந்து எனக்கு பேக்எண்ட்ல இருந்து டேட்டா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. வந்திருக்கிற டேட்டாவை நான் கிரியேட் பண்ண நினைக்கிறேன். இந்த மெத்தட் நம்மளால ரீயூஸ் பண்ண முடியுமா? ரீயூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த மெத்தட் ஆல்வேஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்னா, இது ரன் ஆகுற அந்த பேஜ்ல அந்த டாம்ல ஐடி ஈக்குவல் டு யூநேம் சொல்லிட்டு ஒரு எலமெண்ட்டை போயிட்டு என்ன பண்ணுது, அது தேடி அந்த எலமெண்ட்ல இருக்கிற வேல்யூ எடுத்து தான் என்ன பண்ணுது, இது வெல்கம் சொல்லிட்டு கிரியேட் பண்ணுது. ஓகே, அப்ப இந்த மெத்தட் என்னால என்ன பண்ண முடியாது அப்படின்னா, இந்த பேஜை தவிர வேற எங்கேயுமே என்னால என்ன பண்ண முடியாது, ரீயூஸ் பண்ண முடியாது. அப்படி நான் ரீயூஸ் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா, நான் எங்கெல்லாம் இந்த மெத்தடை யூஸ் பண்றேனோ அங்கெல்லாம் எனக்கு இப்படி ஒரு எலமெண்ட் இருக்கணும். இருந்தா மட்டும் தான் என்னால என்ன பண்ண முடியும், ரீயூஸ் பண்ண முடியும். யோசிச்சு பாருங்க, என்கிட்ட எலமெண்டே இல்லை, என்கிட்ட வேல்யூ மட்டும் இருக்கு. அந்த வேல்யூ வச்சு நான் கிரியேட் பண்ண நினைக்கிறேன். இந்த மெத்தட் யூஸ் பண்ண முடியுமா? நம்மளால யூஸ் பண்ண முடியாது. இப்போ அதுக்கு தான் அல்டர்னேட் வே ஒன்று பார்க்க போறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் டாம்ல இருந்துலாம் என்ன பண்ண போறது இல்லை, வேல்யூ எடுக்க போறது இல்லை. பட் ஸ்டில் இந்த பாக்ஸ்ல இருக்க வேல்யூ தான் நான் என்ன பண்ண போறேன், கிரியேட் பண்ண போறேன். அப்படின்னா நான் அந்த மெத்தடை கால் பண்ணும்போதே எந்த யூசர் நேமை நான் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஆர்குமெண்ட்ல என்ன பண்ணிட போறேன், நான் அனுப்பிச்சு விட்டுற போறேன். ஓகேவா? எந்த யூசரை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத எங்க அனுப்பிச்சிட போறேன், இந்த ஆர்குமெண்ட்ல அனுப்பிச்சு. அப்ப இந்த ஆர்குமெண்ட்ல அனுப்பிச்சு விட்டுருக்க வேல்யூ இங்க ஒரு பேராமீட்டர் சொல்லி என்ன பண்ண போறோம், நம்ம வாங்கணும். அப்ப இந்த பேராமீட்டர்ல என்ன வந்திருக்கோ அதை வாங்கி நான் என்ன பண்ண போறேன், கிரியேட் பண்ண போறேன். இதுக்கப்புறம் நீங்க இதை எங்கனாலும் இந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த மெத்தடை கால் பண்ணும்போது நீங்க என்ன நேம் சொல்றீங்களோ அந்த நேம் தான் அது என்ன பண்ண போகுது, கிரியேட் பண்ண போகுது. ஆல்வேஸ் என்ன இதை எக்ஸ்பெக்ட் பண்ணாது, இப்படி ஒரு டாம்ல இப்படி ஒரு ஐடி வச்சுட்டு ஒரு எலமெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாது, அது எக்ஸ்பெக்ட் பண்ணாது. அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுக்குள்ள கண்டுபிடிச்சீங்களா இந்த எலமெண்ட்டை அப்படியேவும் நான் எங்க கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுக்குள்ள கண்டுபிடிக்க போறேன். ஆல்ரெடி நான் வெளியில வந்து டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னால உள்ளுக்குள்ள நான் என்ன யூஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டீங்கன்னா, சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ண போறேன். இல்லைன்னா அங்கிருந்து இதோட இந்த ஈவெண்ட் முடிஞ்ச மாதிரி ஆயிடும். இப்படி கோட் எழுதலாமான்னு சொல்லிட்டீங்கன்னா தாராளமா எழுதலாம். இந்த ஈவெண்ட்குள்ளேயே போயிட்டு இதுலயே நீங்க உங்களோட ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதலாம். உங்களுக்கு என்னென்ன ஜாவா ஸ்கிரிப்ட் வேணும்னு நினைக்கிறீங்க எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும், இதுலயே எழுதணும். பட் இப்படி என்ன பண்ணக்கூடாது, நீங்க கோட் எழுதக்கூடாது. அதுக்காண்டிதான் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரேப் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள வச்சுட்டு அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்றோம், நம்ம கால் பண்ணி விட்டுருக்கோம். ஓகே, ஸோ இப்படி ஒரு எலமெண்ட்டை ஃபைண்ட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டுன்னா கண்டிப்பா ஃபைண்ட் பண்ண முடியும். இப்போ கூட பாருங்க, நான் இந்த கிரியேட் யூசருக்கு ஒரு ஆர்குமெண்ட் அனுப்பிச்சிருக்கிறேன். என்ன ஆர்குமெண்ட், ஐடி ஈக்குவல் டு யூநேமை கண்டுபிடிச்சு நான் அனுப்பிச்சிருக்கிறேன். ஓகே, பட் இங்க ஒரு பேராமீட்டர் நேம் சொல்லி வாங்கணும்ல, அதனால நான் யூநேம் சொல்லிட்டு வாங்கிக்கிறேன். இது என்ன நேம் தான் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரிலவெண்டான நேம் என்ன பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ போயிட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு சம்திங் இதுல ஏதோ ஒரு வேல்யூ என்டர் பண்ணிட்டு நான் கர்சர் எடுத்தோம்னா இப்போ கூட எனக்கு என்ன கிடைக்குது, வெல்கம் கோபின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ இதுக்கப்புறம் நீங்க இந்த ஃபங்க்ஷனை எங்கனாலும் உங்களால என்ன பண்ண முடியும்,
ரீயூஸ் பண்ண முடியும். எங்கேயுமே நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம்னா இப்படி ஒரு ஐடி வச்சுட்டு ஒரு எலமெண்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஓகே, பட் இந்த கோடை இப்போ நான் இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிட போறேன் அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கீவேர்டு யூஸ் பண்ண போறேன். அது என்னன்னு நல்லா பார்த்துக்கணும். இதுல என்ன பண்றோம் நம்ம ஆக்சுவலி இதுல மறுபடியும் டாக்குமெண்ட்ங்கிற ஆப்ஜெக்ட் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? நம்ம வெப் பேஜ் அதானே. இந்த வெப் பேஜ் ரெப்ரசென்ட் பண்ற ஆப்ஜெக்ட் தானே டாக்குமெண்ட். அந்த ஆப்ஜெக்ட் குள்ள இருக்கிற ஒன் ஆஃப் த மெத்தட் என்ன? கெட் எலிமெண்ட் பை ஐடி. அந்த ஐடியில இந்த டாக்குமெண்ட் குள்ள எந்த எலிமெண்ட்டை தேடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஐடி வேல்யூ என்ன பண்றீங்க? பாஸ் பண்றீங்க. அப்படி ஒரு எலிமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு ஆப்ஜெக்ட் என்ன பண்ணிடும்? உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துரும். ஸோ திஸ் ஈக்குவல் டு என்ன? நான் இப்போ செலக்ட் பண்ணிருக்கேன்ல, திஸ் ஈக்குவல் டு என்ன? ஆப்ஜெக்ட். என்ன ஆப்ஜெக்ட்? the text box object. என்ன ஆப்ஜெக்ட் இது? the text box object. அப்படிதானே? id equal to uname-ங்கிறது எந்த எலிமெண்ட்ல மேட்ச் ஆகுது? இந்த எலிமெண்ட் தான் மேட்ச் ஆகுது. அப்ப இந்த text box object தான் நம்ம இங்க என்ன பண்ணியிருக்கிறோம்? கண்டுபிடிச்சிருக்கிறோம். கண்டுபிடிச்சு அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கிற என்ன ப்ராப்பர்ட்டி வேணும்? டைப் வேணுமா, ஐடி வேணுமா, வேல்யூ வேணுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா எனக்கு என்ன வேணும்? நான் பாக்ஸ்ல என்டர் பண்ண வேல்யூ எனக்கு வேணும். பாக்ஸ்ல என்டர் பண்ண வேல்யூ எங்க போய் உட்கார்ந்துருக்கும்? வேல்யூங்கிற ஒரு ஆட்ரிபியூட்ல போய் உட்கார்ந்துருக்கும். அப்ப HTML பொறுத்த வரைக்கும் அது ஆட்ரிபியூட் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டி. அப்போ என்னோட டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆப்ஜெக்ட் டாட் த ப்ராப்பர்ட்டி நேம் என்ன? வேல்யூ. கரெக்டா அப்படி கோட் எழுதிருக்கோம்ல. ஸோ இதுக்கு பதிலா நான் இவ்வளவு தூரத்துக்கு சுத்தி வளைச்சு நான் கோட் எழுதுனதுக்கு பதிலா இந்த இடத்துல சிம்பிளா ஒரு கீவேர்டு என்ன பண்ண போறேன்? நான் யூஸ் பண்ண போறேன். அந்த கீவேர்டு தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா திஸ். கீவேர்டு என்ன? திஸ். ஸோ நல்லா நினைச்சுக்கோங்க. இப்ப இருந்து கடைசி வரைக்கும் நம்ம இந்த திஸ்ங்கிற கீவேர்டு என்ன பண்ண போறோம்? யூஸ் பண்ண போறோம். திஸ் அப்படிங்கிற கீவேர்டு எப்பவுமே எதை ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா it is always representing the current concrete object. ஓகேவா? இந்த திஸ் நீங்க எங்க இருந்து கால் பண்றீங்களோ அந்த கரண்ட் ஆப்ஜெக்ட ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணிரும்? ரெப்ரசென்ட் பண்ணிரும். இதுக்கு முன்னாடி நம்ம டாக்குமெண்ட் கெட் எலிமெண்ட் பை ஐடி யூனேம் போடும்போது நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிடைச்சதுல அதே ஆப்ஜெக்ட் இப்போ எனக்கு எந்த கீவேர்ட்ல கிடைச்சிரும்? திஸ்ங்கிற கீவேர்ட்ல கிடைச்சிரும். எப்படி இந்த திஸ்ங்கிற கீவேர்ட்ல கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் நீங்க எந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து ட்ரிகர் பண்றீங்க? இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆப்ஜெக்ட்ல தான் ட்ரிகர் பண்றீங்க. அப்போ இந்த ஈவெண்ட்டை நீங்க எங்க ட்ரிகர் பண்றீங்களோ அந்த ஆப்ஜெக்ட் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எதுல கிடைச்சிரும்? இந்த திஸ்ல கிடைச்சிரும். ஓகே, இங்க மட்டும் கிடையாது. நீங்க ஒரு கிளாஸ்க்குள்ள போயிட்டு திஸ்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கரண்ட் கிளாஸோட ஆப்ஜெக்ட் அந்த திஸ் கீவேர்ட்ல என்ன ஆயிடும்? மேப் ஆயிடும். ஏன்னா திஸ்ங்கிற கீவேர்டு என்னன்னு சொல்லி பார்த்தோம், ஆல்வேஸ் இட் வில் ரெப்ரசென்ட் த கரண்ட் கான்கிரீட் ஆப்ஜெக்ட். ஓகே, கரண்ட் ஆப்ஜெக்ட் ரெப்ரசென்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ற கீவேர்டு தான் என்ன? திஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள போயிட்டு நீங்க திஸ்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணீங்கன்னா அது ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனா இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனோட ஆப்ஜெக்ட் ஆட்டோமேட்டிக்கா எது ரெப்ரசென்ட் பண்ணிடும்? திஸ்ங்கிற கீவேர்டு ரெப்ரசென்ட் பண்ணிடும். இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்ஸ்குள்ள போயிட்டு நீங்க திஸ்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணீங்கன்னா இந்த ஈவெண்ட் எந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து ட்ரிகர் ஆகுதோ அந்த ஆப்ஜெக்ட் ஆட்டோமேட்டிக்கா இதுல என்ன ஆயிடும்? உங்களுக்கு மேப் ஆயிடும். ஓகே, ஒரு கிளாஸ்க்குள்ள போயிட்டு திஸ்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணீங்கன்னா கரண்டா அந்த கிளாஸை என்ன ஆப்ஜெக்ட் நேம் சொல்லி நீங்க ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆயிடும்? மேப் ஆயிடும். ஸோ தி திஸ்ங்கிற கீவேர்ட் ஆல்வேஸ் இட் வில் ரெப்ரசென்ட் த கரண்ட் கான்கிரீட் ஆப்ஜெக்ட். புரியுதா? ஓகே, இப்போ கூட பாருங்க, நான் போயிட்டு சேவ் பண்ணிட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வரேன். ஏதோ ஒரு நேம் என்டர் பண்றேன். என்டர் பண்ணிட்டு கர்சர் எடுத்தோம்னா எனக்கு என்ன கிடைச்சிச்சு? வேல்யூ கிடைச்சிச்சு. நீங்க போயிட்டு எலமெண்ட்டை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வரதுக்கு பதிலாக ஷார்ட்டா என்ன கீவேர்டு யூஸ் பண்றோம்? நம்ம திஸ்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்றோம். புரியுதா? திஸ்ங்கிற கீவேர்டு எதுக்கு யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் அப்படிங்கிறது எப்ப என்ன ரெப்ரசென்ட் பண்ணும்? கரண்ட் கான்கிரீட் ஆப்ஜெக்ட். இன்டர்வியூல ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் போறீங்க அப்படின்னா ஈவன் ஒரு 4 years எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் இன்டர்வியூ போறவங்க கிட்ட கேட்கக்கூடிய கொஸ்டின் what is the keyword this is representing in JavaScript அப்படின்னு சொல்லிட்டு திஸ்ங்கிறது ஜாவாஸ்கிரிப்ட்ல எதுக்கு யூஸ் பண்ணுவோம், அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் இருக்கும். ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த ஈவெண்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன ஈவெண்ட் பார்க்க போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா ஆன் சேஞ்ச். ஓகே, ஸோ பாருங்க, இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு நான் ஈவெண்ட் நேம் மட்டும் மாத்திக்கிறேன். இந்த ஆன் சேஞ்ச் அப்படிங்கிற ஈவெண்ட் கூட எனக்கு எப்பதான் ட்ரிகர் ஆகும்னு சொல்லிட்டீங்கன்னா when you take the cursor out, கர்சரை வெளியே எடுக்கும்போது என்ன ஆக போகுது? கால் ஆக போகுது. ஆல்ரெடி ஆன் பிளர் அப்படிதானே ஒர்க் ஆச்சு. அப்போ ஆன் பிளருக்கும் ஆன் சேஞ்சுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க மேக்சிமம் இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே ஈவெண்ட் நேம்லயே இருக்கும். ஆன் கிளிக்னா எப்போ ஒர்க் ஆக போகுது? அது கிளிக் பண்ணும்போது. பிளர்னா பிளர் ஆகும்போது, விச் மீன்ஸ் வெளியில எடுக்கும்போது. அப்போ ஆன் சேஞ்ச் அப்படிங்கிறது எப்போ இந்த ஈவெண்ட் ட்ரிகர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த பாக்ஸ்ல ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க கர்சரை வெளியே எடுக்கும்போது இதுக்கு முன்னாடி இருந்த பாக்ஸோட வேல்யூவும் இப்ப கர்சரை வெளியே எடுக்கும்போது பாக்ஸ்ல இருக்கிற வேல்யூஸ்க்கும் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடந்திருந்தாதான் அந்த மெத்தடே என்ன, அந்த ஈவெண்ட்டே என்ன ஆகும்? ட்ரிகர் ஆகும்.
எந்த சேஞ்சஸுமே நடக்கல. இதுக்கு முன்னாடி வேல்யூ எப்படி இருந்ததோ அப்படியே தான் இப்பவும் இருக்கு அப்படின்னா அந்த ஈவெண்ட் என்ன ஆகாது, உங்களுக்கு ட்ரிகராகவே ஆகாது. அப்போ ஆன் பிளருக்கும் ஆன் சேஞ்சுக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஆன் பிளருங்கிறது எந்த கண்டிஷனும் செக் பண்ணாது. கர்சர் வெளியெடுத்தாலே பிளைண்டா கண்ணை மூடிட்டு என்ன பண்ணிடும், ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்ணி விட்டுரும். பட் ஆன் சேஞ்சுங்கிறது நீங்க கர்சர் வெளியில எடுக்கும்போது இட் வில் டூ அடிஷனல் ஒன் வேலிடேஷன். வாட் இஸ் தட்? இட் வில் கம்பேர் த ப்ரீவியஸ் வேல்யூ அண்ட் த கரண்ட் வேல்யூ. இந்த பாக்ஸ்ல இருந்த ப்ரீவியஸ் வேல்யூக்கும் இப்போ இருக்கிற வேல்யூக்கும் ஏதாவது சேஞ்ச் நடந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணும். சேஞ்ச் இருந்தால் மட்டும்தான் கால் பண்ணும், இல்லைன்னா என்ன பண்ணாது, கால் பண்ணவே பண்ணாது. ஓகே சரி, இப்போ சொல்லுங்க, இந்த பாக்ஸ் லோட் ஆகும்போதே நான் டிஃபால்ட்டா ஒரு வேல்யூட லோட் பண்ண நினைக்கிறேன். என்ன ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுவீங்க? வேல்யூ. வேல்யூ அப்படிங்கிறதுக்குள்ள போயிட்டு நான் கோபின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ போயிட்டு நான் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு டிஃபால்ட்டா வேல்யூ என்னதான் இருக்கு, கோபின் தான் இருக்கு. இப்போ நான் கர்சரை உள்ள வைக்கிறேன். ஓகே, வச்சுட்டு நான் கர்சர் வெளியே எடுக்க போறேன். ஓகே, என்ன ஈவெண்ட் இது வெளியே எடுத்தோம் அப்படின்னா பிளர் ஈவெண்ட். பட் நம்ம இந்த இடத்துல என்ன ஈவெண்ட் அட்டாச் பண்ணியிருக்கோம், ஆன் சேஞ்ச். ஸோ ஆன் சேஞ்சுங்கிறது கர்சர் வெளியே எடுக்கும்போது தான் என்ன ஆகும், ட்ரிகர் ஆகும். பட் பிளைண்டா ட்ரிகர் பண்ணிடாது. என்ன செக் பண்ணும், இட் வில் கம்பேர் த ப்ரீவியஸ் வேல்யூ அண்ட் கரண்ட் வேல்யூ. இந்த பாக்ஸ்ல முன்னாடி என்னதான் வேல்யூ தான் இருந்தது, நம்மளுக்கு கோபின் தான் இருக்கு. இப்போ நான் கர்சர் வெளியே எடுக்கும்போது என்ன வேல்யூ தான் இருக்கு, கோபின் தான் இருக்கு. அப்போ இந்த ஈவெண்ட் ட்ரிகர் ஆகுமா, ஆகாது. ஏன்னா ஈவெண்ட் என்ன சொல்லியிருக்கோம், ஆன் சேஞ்ச் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். ஸோ நான் வெளியில எடுக்கிறேன், என்ன ஆகுது, எனக்கு எதுவுமே நடக்கல. பட் இப்போ உள்ளுக்குள்ள போயிட்டு சம் சேஞ்சஸ் பண்ணிடுறேன். சேஞ்சஸ் பண்ணிட்டு இப்போ நான் கர்சர் எடுத்தோம்னா இப்போதான் என்ன ஆகுது, எனக்கு கால் ஆகுது. ஓகே, இந்த ஈவெண்ட் ட்ரிகர் ஆயிடுச்சுல. இப்போ இந்த பாக்ஸோட ப்ரீவியஸ் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த ஈவெண்ட் ட்ரிகர் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருந்ததோ அதுதான். இப்போ மறுபடியும் நான் கர்சர் உள்ள வச்சுட்டு வெளியே எடுத்தோம்னா எனக்கு என்ன ஆகல, ட்ரிகர் ஆகல. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருந்தது, நான் இந்த ஈவெண்ட் ட்ரிகர் ஆகும்போது இதே வேல்யூ தான் இருந்தது. சப்போஸ் நான் ஏதோ டெலீட் பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த வேல்யூக்கும் இப்போ இதுக்கும் சம் சேஞ்ச் நடந்திருக்கு. ஸோ அந்த வெளியே எடுக்கும்போது அந்த ஈவெண்ட் என்ன ஆகுது, எனக்கு ட்ரிகர் ஆகுது. ஓகே, ஸோ எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரியல் டைம்ல சர்ச். ஓகேயா, நீங்க சர்ச்சை ஆன் பிளர்லயும் பண்ணலாம், ஆன் சேஞ்ச்லயும் பண்ணலாம். ஓகே, ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி நான் இதுல வந்து கோபின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேல்யூ வந்து சர்ச் பண்ணி வச்சிருக்கேன். இதுல ஆன் பிளர்ல வந்து பண்ணி வச்சிருக்கேன். அப்போ நான் கர்சரை வெளியே எடுத்தேன் அப்படின்னா எனக்கு கோபிங்கிற நேம்ல மேட்ச் ஆகிற வேல்யூஸ் எல்லாமே பை டிஃபால்ட் என்ன பண்ணியிருக்கேன், எனக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். மறுபடியும் போயிட்டு ஏதோ சர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கர்சரை வைக்கிறேன். சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் வெளியில எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். அது தேவையில்லாம எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இன்னொரு சர்ச் போயிட்டு ஆல்ரெடி இருந்த ரிசல்ட்டே திரும்ப என்ன பண்ணிருக்கேன், எனக்கு கொண்டு வந்துடும். அதான பிளர். பிளருங்கிறது கண்ண முடிட்டு நீங்க வெளியே எடுத்தாலே கால் ஆயிடும்ல. பட் ஆன் சேஞ்ச்ல நான் ஒரு வேல்யூ என்டர் பண்ணிட்டு கர்சரை வெளியே எடுத்தோம்னா எனக்கு ரிசல்ட் வந்திருக்கும் ஃபர்ஸ்ட். மறுபடியும் போயிட்டு கர்சரை வைக்கிறேன். சரி வேண்டாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கர்சர் வெளியே எடுத்தோம்னா இப்போ என்ன ஆகுது, எனக்கு சர்ச் கால் ஆயிருக்கே ஆயிருக்காது. ஏன்னா ஆன் சேஞ்ச் ஈவெண்ட் ட்ரிகர் ஆயிருக்காது. பாக்ஸோட வேல்யூ என்ன ஆகல, மாறவே இல்லை. புரியுதுல? ஓகே, ஸோ இதுதான் ஆன் பிளருக்கும் ஆன் சேஞ்சுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா ஒரு ஈவெண்ட் பார்க்க போறோம். என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ஆன் சப்மிட். இது வரைக்கும் நம்ம அந்த பார்த்த ஈவெண்ட் எல்லாம் எங்க அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இன்புட் எலமெண்ட்ஸ். ஓகே, அவங்க டெக்ஸ்ட் பாக்ஸோ இல்லாட்டி பட்டன்லயோ தான் என்ன பண்ணியிருந்தோம், நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம். பட் இப்போ பார்க்க போற இந்த ஆன் சப்மிட் அப்படிங்கிற ஈவெண்ட் எங்க அப்ளை பண்ண போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா இன் அவர் ஃபார்ம். எங்க அப்ளை பண்ண போறோம், ஃபார்ம். HTML ஃபார்ம் பார்த்தோம்ல. ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஃபார்ம்? அதான் எதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம், டேட்டாவை. கரெக்டா? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஃபார்ம்? Transferring the data to the same page or some other page. Okay, collecting the data from the users and transferring it to the same page or some other page. Okay, data transfer பண்ணா என்ன யூஸ் பண்றோம், ஃபார்ம் யூஸ் பண்றோம். ஃபார்ம் யூஸ் பண்றோம். ஓகே, ஃபார்ம் எப்போ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், ஃபார்ம் போட்டா அப்படி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுமா, எந்த டைம்ல டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், சப்மிட் பண்ணும்போது. ஃபார்ம் என்ன பண்ணணும், நம்ம சப்மிட் பண்ணணும். ஃபார்மை சப்மிட் பண்ணோம்னா நமக்கு என்ன பட்டன் வேணும், சப்மிட் பட்டன் வேணும். சப்மிட் பட்டன் எப்படி கொடுப்பீங்க, சப்மிட் பட்டன் எப்படி கொடுப்பீங்க, பட்டன் டைப் ஈக்குவல் டு சப்மிட், அப்படி இல்லைன்னா இன்புட் டைப் ஈக்குவல் டு சப்மிட். ஓகே ரைட். அப்படின்னா தான் அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது ஃபார்ம் என்ன பண்ணும், அது சப்மிட் பண்ணும். ஓகே, எந்த ஃபார்ம்குள்ள இருக்கோ அந்த ஃபார்ம் என்ன பண்ணும், அது சப்மிட் பண்ணும். ஓகே, ஸோ இங்கேயே நான் ஒரு ஃபார்ம் போட்டுக்கிறேன். போயிட்டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட்டை ஓப்பன் பண்ணி அந்த எண்டில் ஃபார்மை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் அந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா எய்தர் நீங்க இன்புட் டைப் ஈக்குவல் டு சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா பட்டன் அப்படின்னு சொல்லி போட்டு டைப் ஈக்குவல் டு என்ன கொடுத்துக்கோங்க, சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல பட்டன் மேல என்ன வேல்யூ வரும்னு நினைக்கிறீங்களோ அது அந்த ஓப்பன் டேக்கும் என் டேக்கும் நடுவில் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் பட்டனை கிளிக் பண்ணோன்னே ஃபார்ம் என்ன ஆக போகுது, சப்மிட் ஆக போகுது. ஃபார்ம் சப்மிட் ஆகும்போது இந்த டேட்டாவெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுல என்ன இருக்கணும் இம்பார்ட்டண்டா,
இந்த ஃபார்ம் சப்மிஷன்ல இதுக்குள்ள இருக்கிற இந்த எலமெண்ட்ஸோட வேல்யூஸ்லாம் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னா அதுல என்ன இருக்கணும் அந்த எலமெண்ட்ல? கைஸ் ஆன்லைன்ல அட்டெண்ட் பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்க. இந்த எலமெண்ட்ல என்ன இருக்கணும்? என்ன இருந்தா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? ஐடியா சார். நேம். இதெல்லாம் பார்த்தோம் ஃபார்ம். ஓகே, யோசிச்சு பாருங்க. இப்பயே நீங்க சொல்லல அப்படின்னா இன்னும் 2 months கழிச்சு எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? கரெக்டா? சரி. ஐடிங்கிறது முன்னாடி சொல்லியிருக்கேன். ஐடிங்கிறது இட்ஸ் பியூர்லி ஃபார் கிளையண்ட் சைட், நத்திங் டு டூ வித் எனிதிங் வித் யுவர் சர்வர் சைட். ஐடிங்கிறது எலமெண்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்காக மட்டும் யூஸ் பண்றது தான். நேம் இருந்தா தான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சொன்னல யூசர் நேம்ங்கிறது எந்த ரெஃபரன்ஸ்ல போகணும் அப்படிங்கிறது நீங்க நேம் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்கீங்களோ அந்த ரெஃபரன்ஸ்ல என்ன ஆகும்? ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதுக்கு சரி அனுப்ப முடியுமா? கோபி கமா கோபின்னு சொல்லி போட்டோம்னா எது யூசர் நேம் எது பாஸ்வேர்ட் தெரியுமா? தெரியாது. அப்ப நம்ம அனுப்புற ஒவ்வொரு வழிக்கு என்ன இருக்கணும்? ரெஃபரன்ஸ் இருக்கணும். ரெஃபரன்ஸ் தான் என்ன? அந்தந்த எலமெண்ட்ஸோட நேம். ஓகேவா? மறந்துடக்கூடாது. சரி. ஸோ இப்போ நான் இந்த ஃபார்மை சப்மிட் பண்றேன். இப்போ நான் நினைக்கிறேன் இது என்ன பட்டன்? ஆக்சுவலி சப்மிட் பட்டன். இதை கிளிக் பண்ணோடனே எனக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிரும்னா ஃபார்ம் வந்து சப்மிட் ஆக ஆரம்பிச்சிடும். கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் இதில் போயிட்டு நான் நேம் ஈக்குவல் டு யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இதில் போயிட்டு நேம் ஈக்குவல் டு எஃப் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ இந்த பாக்ஸ்ல என்டர் பண்ற வேலை யூசர் நேம்ங்கிற ஒரு ரெஃபரன்ஸோட தான் போக போகுது. இது எதோட ரெஃபரன்ஸ்ல போக போகுது? எஃப் நேம் தான் போக போகுது. ஆனா பாருங்க, ஆக்ஷன் ஈக்குவல் டு எம்டிஆ கொடுத்தனால சேம் பேஜுக்கு தான் டேட்டா என்ன ஆகும்? ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நான் மெத்தட் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா வாட் இஸ் த டிஃபால்ட் மெத்தட்? கெட். ஓகே, மெத்தட் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா டிஃபால்ட் மெத்தட் என்ன? கெட் தான். ஸோ போயிட்டு இந்த இடத்துல சம்திங் இது ஒரு வேல்யூஸ் எல்லாம் என்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணாலே என்னோட ஃபார்ம் என்ன ஆயிடுச்சு? சப்மிட் ஆயிடுச்சு. ஆக்ஷன் ஈக்குவல் எம்டினால சேம் பேஜுக்கு டேட்டா என்ன ஆயிடுச்சு? எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. பட் நான் நினைக்கிறேன் இந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணும்போது நான் சம் வேலிடேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த சப்மிட் பட்டன் கிளிக் பண்ண என்ன பண்ண நினைக்கிறேன்? சம் வேலிடேஷன் பண்ண நினைக்கிறேன். டேட்டா வந்து பேக் எண்டுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியே கிளைண்ட் சைட்ல வந்து டேட்டா கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு தான் நான் என்ன பண்ணணும்? வெளியில அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப என்னால என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த பட்டன்ல வந்துட்டு ஆன் கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு என்னால ஈவெண்ட் வந்து எழுத முடியாது. எழுதலாம், பட் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த சப்மிட் பட்டனோட டிஃபால்ட் நேச்சர் என்ன அப்படின்னா சப்மிட்டிங் யுவர் ஃபார்ம் தான். அதுல போயிட்டு நீங்க ஆன் கிளிக் அப்படின்னு சொல்லி எழுதுனீங்கன்னா அது ஃபார்மையும் சப்மிட் பண்ண ட்ரை பண்ணும். அண்ட் ஆல்சோ நீங்க ஆன் கிளிக்ல என்ன மெத்தடை கால் பண்ண சொன்னீங்களோ அதே என்ன பண்ணும்? கால் பண்ண ட்ரை பண்ணும். பட் அந்த மெத்தட் கால் ஆகிறதுக்கு முன்னாடியே அது டேட்டா என்ன பண்ணிடும்? உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுரும். அதுக்கப்புறம் தான் போய் வேலிடேட் பண்ணணும். டேட்டா அனுப்பிச்சதுக்கு அப்புறம் வேலிடேட் பண்ணி நம்ம என்ன பண்றது? டேட்டா அனுப்புறதுக்கு முன்னாடி தான் நம்ம என்ன பண்ணணும்? வேலிடேட் பண்ணணும். அப்ப என்னால என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த பட்டனை சப்மிட் பண்ணும்போது நான் அந்த ஃபார்ம்ல ஏதோ சம் வேலிடேஷன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்னால ஆன் கிளிக்ல என்ன பண்ண முடியாது? பண்ண முடியாது. ஏன்னா சப்மிட் பட்டன்ல 2 ஆக்ஷன் நடக்கு. ஒன்னு அனுப்புறதுக்கு உண்டானது, இன்னொன்னு என்னது? வேலிடேஷன். வேலிடேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி டேட்டா அனுப்பிச்சு நோ யூஸ், ரைட்? அப்ப இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த பட்டனை சப்மிட் பண்ணும்போது என்னோட ஃபார்ம் சப்மிட் ஆகும்போது ஐ வாண்ட் டு டூ சம்திங் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அதுக்கு தான் இந்த ஈவெண்ட் யூஸ் பண்ண போறோம். என்னது? ஆன் சப்மிட். ஓகே, இப்ப என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்க இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது விச் மீன்ஸ் உங்களோட ஃபார்மை சப்மிட் பண்ணும்போது இந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு முன்னாடி ஆன் சப்மிட்ல நீங்க என்ன பண்ண சொல்லிருக்கீங்களோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் டேட்டா என்ன ஆகும்? வெளியிலேயே போகும். ஓகேவா? ஸோ என்ன ஈவெண்ட்? ஆன் சப்மிட். அது எங்க நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இன் அவர் ஃபார்ம். எங்க யூஸ் பண்ணணும்? நம்மளோட ஃபார்ம்ல. ஸோ இதுல போயிட்டு நான் பண்றேன் டூ வேலிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அப்போ இப்படி ஒரு மெத்தட் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம்ல, இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம்ல. இப்போ போயிட்டு ஃபங்க்ஷன்ல டூ வேலிடேஷன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். சரி, இல்லைன்னா நான் செக் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாக்ஸோட வேல்யூ எம்டியா இருக்கா, இந்த பாக்ஸோட வேல்யூ எம்டியா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி நம்ம ப்ளீஸ் என்டர் யூசர் நேம், ப்ளீஸ் என்டர் ஃபர்ஸ்ட் நேம்லாம் அலர்ட்லாம் கொடுத்துருவோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, அதுதான் அந்த அலர்ட்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்ம் வேலிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிருக்கேன். அப்போ இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணும்போது எனக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன மெத்தட் கால் ஆகிடும்? டூ வேலிடேஷன் கால் ஆகும். இதுக்குள்ள என்ன பண்ண சொல்லியிருக்கணும் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் என்ன பண்ணுவாது? வெளியிலேயே போகும். ஓகே, இப்போ போயிட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதில் வந்து நான் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன வந்துச்சு உங்களுக்கு? ஃபார்ம் சப்மிஷன், ஃபார்ம் வேலிடேஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண போகுது? அது வெளியில போகுது. இப்போ நான் ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்தாதான் என்னோட ஃபார்ம் டேட்டாவே என்ன ஆகுது? எனக்கு வெளியிலேயே போகுது. தெரியுதா? அப்ப இதுக்குள்ளதான் நம்ம என்ன பண்ண போறோம்? டேட்டா எல்லாம் கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு வேலிடேட் பண்ண போறோம். சப்போஸ் ஒரு டேட்டா தப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த யூசர் நேமே இப்போ என்டர் பண்ணவே இல்லை. ஓகேவா? அப்ப என்ன பண்ணுது அப்படின்னா பை டிஃபால்ட்டா அது இந்த ஃபார்ம் வேலிடேஷனை கால் பண்ணிட்டு அப்படியே என்ன பண்ணிடுதுன்னா ஃபார்ம் சப்மிட் பண்ணுது.
அப்போ ரியல் டைம்ல எந்த மாதிரி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் அந்த பட்டன் சப்மிட் பண்ணும்போது ப்ளீஸ் என்டர் யூசர் நேம் அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்க ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்தனே ஃபார்ம் என்ன ஆயிடும், அது சப்மிட் ஆயிடும். பட் அப்படி ஆகலாமா? அப்படி ஆகக்கூடாது. ஓகே, ஏன் அப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள டிஃபால்ட்டா எதுவுமே பண்ணல அப்படின்னா ரிட்டர்ன் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ. ரிட்டர்ன் என்ன? ட்ரூ. அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா, நீங்க அடுத்தடுத்து உங்களோட வேலையை வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிட்டேன் இந்த ஃபார்ம் வந்து தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்னோட ஃபார்ம் எடுத்து சப்மிட் பண்ண விடலாமா? விடக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க எங்க கண்டுபிடிச்சீங்களோ இந்த ஃபார்ம் தப்பா இருக்கு, இந்த ஃபார்ம்ல வந்து டேட்டா சரியா இல்லை அப்படின்னு நீங்க எந்த இஃப்ல நீங்க செக் பண்ணீங்களோ அந்த இஃப்குள்ள போயிட்டு என்ன பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ரிட்டர்ன் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கணும். என்ன போட்டுக்கணும்? ரிட்டர்ன் ஃபால்ஸ். ரிட்டர்ன் ஃபால்ஸ்னா மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த இடத்துல டேட்டா தப்பா இருக்கு, இதுக்கு அடுத்து நீங்க நடக்க போட வேண்டிய எல்லா ஆப்ரேஷன்ஸ் அப்படி என்ன பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இருந்து நீங்க சம்திங் ரிட்டர்ன் பண்றீங்க அப்படின்னா அந்த ரிட்டர்ன் வேல்யூ யார்கிட்ட போய் ஹேண்ட் ஓவர் பண்ணணும்? ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இருந்து சம்திங் நீங்க ரிட்டர்ன் பண்றீங்கன்னா அந்த ரிட்டர்ன் வேல்யூ யார்கிட்ட போய் ஹேண்ட் ஓவர் பண்ணணும்? முன்னாடி பார்த்துருக்கோம்ல, இப்ப ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னீங்க அந்த பேனா எடுங்க அப்படின்னா பேனா எடுத்து யார்கிட்ட கொடுப்பீங்க? ஏன்டா கொடுப்பீங்க? யார் ஃபங்க்ஷனை கால் பண்றாங்களோ அவங்கள்ட்ட மட்டும் போய் கொடுக்கும். இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் நான் எப்படி சொல்றேன்னு தெரியல, நைட் ஃபுல்லா கொஞ்சம் யோசிக்க வேண்டியதுதான். சொன்னா இல்லையா நான் எக்ஸாம்பிள்? ஓகே, அப்போ ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணிருக்கீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் ஒரு வேல்யூ கொடுக்குது அப்படின்னா அது யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்கும்? யார் கால் பண்ணியிருந்தாங்களோ அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுக்கும். யார் இதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்களோ அவங்ககிட்ட நான் பண்ணி முடிச்சுட்டோம்ப்பா இந்தான்னு சொல்லி தான் கொடுக்கும். அப்ப இதை யாரு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க? இவங்க தான் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த ரிட்டர்ன் ஃபால்ஸ் யார்கிட்ட போய் கொடுக்கும்? இவங்ககிட்ட போய் கொடுக்கும். இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்ம்கிட்ட சொல்லணும், எனக்கு வந்து ரிட்டர்ன் ஃபால்ஸ்னு வந்துருக்குங்க, அதனால அடுத்து நீங்க பண்ண வேண்டிய எல்லா வேலையும் என்ன பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எனக்கு இங்க இருந்து என்ன வருதோ அதான் இங்க என்ன பண்ணிட போறேன், ரிட்டர்ன் பண்ணிட போறேன். யோசிச்சு பாருங்க, நான் ஃபார்மை சப்மிட் பண்றேன், ஆன் சப்மிட் ஈவெண்ட் என்ன ஆகுது, எனக்கு ட்ரிகர் ஆகுது. ட்ரிகர் ஆகும்போது இந்த மெத்தட் என்ன பண்றேன், கால் பண்றேன். இந்த மெத்தட்ல ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிட்டேன் இந்த ஃபார்ம் எப்படி இருக்கு, தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணிடலாம், அந்த இடத்துல ரிட்டர்ன் ஃபால்ஸ் கொடுக்குறேன். இந்த ரிட்டர்ன் ஃபால்ஸ் யார்ட்ட வந்து திரும்ப கொடுக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட வந்து கொடுக்கும். இவங்களுக்கு மட்டும் ரிட்டர்ன் ஃபால்ஸ் வந்தா போதாது, என்னோட ஃபார்முக்கு நான் தெரியப்படுத்தணும் அங்க இருந்து எனக்கு ரிட்டர்ன் ஃபால்ஸ் வந்துருக்குன்னு சொல்லிட்டு. அதனால இங்க இருந்து நான் ஒரு டைம் என்ன பண்றேன், ரிட்டர்ன் பண்றேன். அப்ப இந்த என்ன எலமெண்ட்ல இருந்து இதை கால் பண்றீங்களோ அவங்களுக்கு என்ன நோட்டிபிகேஷன் போயிடும், ரிட்டர்ன் ஃபால்ஸ் அப்படின்னு போயிடும். அப்படியே அதோட எக்ஸிகியூஷன் என்ன ஆக போகுது, ஸ்டாப் ஆக போகுது. இதுக்கு முன்னாடி அலர்ட் வந்துட்டு ஃபார்ம் வேலிடேஷன் வந்துட்டு ஃபார்ம் என்ன ஆச்சு, நம்மளுக்கு சப்மிட் ஆச்சு. பட் இப்போ போய் நான் செக் பண்ணி பாக்குறேன். இந்த ஃபார்ம் தப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் அந்த கண்டிஷன் எழுதுறேன். நீங்க என்ன பண்ணிருக்கணும், அடுத்த ஃபார்ம் வேலிடேஷன் எக்ஸசைஸ் இருக்கு உங்களுக்கு, நீங்க என்ன பண்ணிருக்கணும், ஒவ்வொரு எலமெண்டா கண்டுபிடிச்சு எம்டிஆ இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் என்டர் யூசர் நேம் அப்படிலாம் சொல்லி அந்த இடத்துல ரிட்டர்ன் ஃபால்ஸ் என்ன பண்ணிருக்கணும், போட்டுருக்கணும் அந்த இஃபுக்குள்ளேயே. புரியுதுல என்ன சொல்றேன்ட்டு? இப்போ பட்டன் நான் கிளிக் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்துச்சு ஃபார்ம் வேலிடேஷன், என்னோட ஃபார்ம் தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சது, நான் ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே என்ன ஆயிடுச்சு, ஸ்டாப் ஆயிடுச்சு. அது என்ன ஆகல, எனக்கு அடுத்து சப்மிட் நடக்கவே இல்லை. புரியுதுல? ஓகே, புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு பார்த்தா அது புரியாத மாதிரி தெரியுது. என்ன டவுட் சொல்லுங்க. ஓகே தானே? சரி, ரைட். ஓகேவா? ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த இடத்துல போயிட்டு ஒரு இஃப் போடுவீங்க. ஓகே, இஃப் போட்டு உள்ளுக்குள்ள டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்டோட ஐடி வேல்யூ, விச் மீன்ஸ் எதை நீங்க செக் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஐடி வேல்யூ டாட், முன்னாடியே நான் சொல்லியிருக்கிறேன் எப்பவுமே என்ன மெத்தட் அப்ளை பண்ணிடணும், டீம் அப்ளை பண்ணிடணும்னு சொல்லிட்டு. ஸோ ஈக்குவல் டு எம்டிஆர் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவீங்க. எம்டிஆர் இருந்ததுன்னா உள்ளுக்குள்ள ஒரு அலர்ட் போடுவீங்க, ப்ளீஸ் என்டர் யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைம்ல தான் நீங்க இந்த ரிட்டர்ன் ஃபால்ஸை உள்ளுக்குள்ள கொடுத்துருப்பீங்க. நான் எம்டிஆர் இருந்தால் தான் நான் ஸ்டாப் பண்ணணும், என்னோட ஃபார்ம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா ஏன் ஸ்டாப் பண்ணணும்? ஓகே, அப்போ என்னோட ஃபார்ம் கரெக்டாக இருக்கு அப்படின்னா இதுக்குள்ளே என்ன ஆகுது, எனக்கு வராது. ஓகேவா? இதான் உங்களுக்கு எக்ஸசைஸ் இன்னைக்கு. அடுத்து புரியுதுல என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு? ஓகே தானே? ரைட். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எப்போ ரிட்டர்ன் ஃபால்ஸ்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ எப்போ ரிட்டர்ன் ஃபால்ஸ் போடணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து இது நடக்க போட வேண்டிய ஃபர்தர் ப்ராசஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போறேன், ஸ்டாப் பண்ண போறேன். சம்திங் ஐ ஹேவ் ஃபவுண்ட் இன்வாலிட் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணிக்கோங்க, ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஈவெண்ட் என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா ஆன் ஃபோக்கஸ். இந்த ஆன் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஆப்போசிட் டு ஆன் பிளர்.
ஆன் பிளர் எப்போ ட்ரிகர் ஆச்சு? when you take the cursor out, which means ஒரு இன்புட் எலிமெண்ட் கர்சர் ஃபோக்கஸ் லாஸ்ட் ஆகும்போது நான் ஒரு ஈவெண்ட் ட்ரிகர் பண்ணணும்னு சொன்னா ஆன் பிளர் யூஸ் பண்ணணும். அதே இது அதுக்கு அப்படி ஜஸ்ட் ஆப்போசிட். நான் ஒரு இன்புட் எலிமெண்ட்ல கர்சரை ஃபோக்கஸ் பண்ணும்போது நான் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்னு சொன்னா வாட் இஸ் த ஈவெண்ட்? ஆன் ஃபோக்கஸ். ஓகே, ஸோ பாருங்க, இது அப்படியே எடுத்துக்கிறேன். ஈவெண்ட் நேம் மட்டும் பார்த்துக்கலாம். So the event name is on focus. So இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லினா கர்சரை ஃபோக்கஸ் பண்ண உடனே இந்த மெத்தட் என்ன பண்ணிடும்? கால் பண்ணி விட்டுரும். ஓகே, ஸோ திஸ் டாட் வேல்யூ கேட்குதுல்ல, ஸோ ஏதோ ஒரு வேல்யூ அருண் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ போயிட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நான் கர்சரை ஃபோக்கஸ் பண்ணாலே எனக்கு என்ன வந்துருச்சு? வெல்கம் அருண் அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சு. இப்போ நான் ஓகேன்னு சொல்லி கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் என்ன ஆயிட்டு இருக்கு? எனக்கு வெல்கம் அருண் சொல்லிட்டு வந்துட்டே இருக்கு. ஏன்? நீங்க ஓகேன்னு சொல்லி கொடுக்கும்போது மறுபடியும் அதே கர்சர் அதுல தான் போய் என்ன ஆகுது? விழுது. ஸோ மறுபடியும் அந்த ஆன் ஃபோக்கஸ்னால அந்த என்ன ஆயிட்டு இருக்கு? உங்களுக்கு இந்த மாதிரி வெல்கம் வரும்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கு. அப்படி வரப்பா அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா மறுபடியும் அங்க இருந்து ஒரு ரிட்டர்ன் ஃபால்ஸ் அதுதானே? மறுபடியும் ஃபங்க்ஷன் பண்ணி ரிட்டர்ன் ஃபால்ஸ் சொல்லிட்டு இதுக்கு அடுத்து நடக்கப்படுது என்ன பண்ணுது? அது ஸ்டாப் பண்ணிடும். ஓகே, ரைட். சரி, ரியல் டைம்ல எங்க யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க இந்த ஆன் ஃபோக்கஸ்? சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ்ல கர்சரை வைக்கும் போதே நான் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு மெத்தடை கால் பண்ண நினைக்கிறேன்னா ரியல் டைம்ல என்ன மாதிரியான சினாரியோல யூஸ் பண்ணுவோம்? சர்ச் பண்ணது நேம் என்டர் பண்ண சொல்லியா? ஓகே, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் ஹிண்ட் காமிக்கணும். ஓகே, ஒரு பாஸ்வேர்ட் பாக்ஸ்லாம் போயிட்டு நீங்க கர்சரை வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வச்ச உடனே your password should be a minimum 5 characters, maximum 8 characters, at least 1 uppercase, at least 1 numeric அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் ரூல்ஸ் காமிப்பாங்க. ஓகே, அந்த ரூல் வந்து எல்லா டைமும் காமிக்கிறதுக்கு பதிலாக அதில் நான் என்டர் பண்ணும்போது கர்சர் வைக்கும்போது அந்த ரூலை காமிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இன்னும் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, அந்த எந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல போயிட்டு நீங்க கர்சரை வைக்கிறீங்களோ அந்த பாக்ஸோட பார்டர்லாம் அப்படியே கொஞ்சம் ஒரு எஃபெக்ட்ஸோட கொஞ்சம் முன்னாடி வந்த மாதிரி இருக்கும். ஃபார்ம் அவுட் கொஞ்சம் முன்னாடி வந்த மாதிரி பார்த்துருப்பீங்களா? ஒரு நைஸ் பார்டர் ஒன்று வரும். ஸோ அதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா அந்த ஆன் ஃபோக்கஸ்ல தான் அந்த ஸ்டைல்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க? அப்ளை பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஹிண்ட் காமிக்கிறதுக்கு இந்த பாக்ஸ் வந்து நான் கர்சரை ஃபோக்கஸ் பண்ணும்போது அதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கணும், ஒரு ஷேடோவோட காமிக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் என்ன யூனிட் யூஸ் பண்ணுவோம்? நம்ம ஆன் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஆன் மவுஸ் ஓவர். ஓகே, ஸோ இது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா நிறைய இடத்துல நீங்க யூஸ் பண்ணியிருப்பீங்க ஆல்ரெடி. ஓகே, ஸோ ஆன் மவுஸ் ஓவர் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் மேல நான் மவுஸை ஓவர் பண்ணும்போது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் நான் கால் பண்றேன் அப்படின்னா என்ன ஈவெண்ட்? அது ஆன் மவுஸ் ஓவர். அதே தான் ஆன் கிளிக் மாதிரி தான். ஆன் கிளிக்ங்கிறது எப்போ ட்ரிகர் ஆகும்? கிளிக் பண்ணும்போது. பட் ஆன் மவுஸ் ஓவருங்கிறது இந்த பட்டன் மேல நீங்க மவுஸ் ஓவர் பண்ணாலே என்ன ஆயிடும்? அது கால் ஆயிடும். எந்த ஒரு ஆப்ஜெக்ட்ல நீங்க ஆன் மவுஸ் ஓவர்னு சொல்லிட்டு அந்த ஈவெண்ட்டை ஹூக் பண்ணிருக்கீங்களோ அந்த ஆப்ஜெக்ட் மேல நீங்க மவுஸ் ஓவர் பண்ணாலே போதும், அந்த ஈவெண்ட் என்ன ஆயிடும்? ஹூக் ஆயிடும். நீங்க ரியல் டைம்ல என்ன மாதிரி சினாரியோ இதை பார்த்துருக்கீங்க சொல்லுங்க? ஒரு ஆப்ஜெக்ட் மேல மவுஸ் ஓவர் பண்ணும்போது ஏதாவது ஒரு ஆக்ஷன் நடந்து ஏதாவது ஒரு சம்திங் ஏதோ ஒரு ஆக்ஷன் நடக்கிற மாதிரி எங்க பார்த்துருக்கீங்க சொல்லுங்க பார்ப்போம். பார்த்தது இல்லையா? அப்படின்னு பார்த்தது இல்லையா? மெனு வெரி குட், மெனு. ஓகேவா? ஜிமெயில் இருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்றேன்? இந்த ட்ரிபிள் டாட்ஸ், இந்த டாட்ஸ் வச்சிருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு மேல மவுஸ் ஓவர் பண்றேன். ஓகே, இன்னும் வந்துச்சு எனக்கு கூகுள் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கு. இப்போ அந்த பக்கத்துல இருக்கிற அந்த லோகோக்கு மேல என்ன பண்றேன்? மவுஸ் ஓவர் பண்றேன். என்ன வருது? எனக்கு சம்திங் ஒன்றுக்கு எனக்கு காமிச்சிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ போயிட்டு இந்த சாட் அப்படிங்கிறதுக்கு மேல மவுஸ் ஓவர் பண்றேன். என்ன வந்துச்சு? எனக்கு ஒரு பாப்அப் வந்துச்சு. ஸ்பேசஸ் அப்படிங்கிற மேல மவுஸ் ஓவர் பண்றேன். என்ன வருது? எனக்கு ஒன்று வருது. ஸோ இது எல்லாமே என்ன ஈவெண்ட்? ஆன் மவுஸ் ஓவர். ஒரு ஆப்ஜெக்ட் மேல மவுஸ் ஓவர் பண்ணும்போது ஐ வாண்ட் டு டூ சம்திங் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா என்ன ஈவெண்ட் யூஸ் பண்றோம்? ஆன் மவுஸ் ஓவர். ஓகே, பாருங்க அவர் சொன்ன மாதிரி மெனுஸ். இப்போ கிரெடோ சிஸ்டம் வெப்சைட்டே நான் போறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ் நான் ஹோம் பேஜுக்கு போறேன். ஸோ அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த ஆரோலாம் இருக்கு பார்த்தீங்களா? ஆரோ பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த இடத்துல என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மெனு இருக்குன்னு சொல்லிட்டு உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? கர்சரை இந்த இடத்துல நம்ம மூவ் பண்ணுவோம். என்ன ஈவெண்ட் இது? மூவ் பண்ணும்போது எனக்கு ஒரு பாப்பப் வருதுல, என்ன ஈவெண்ட்? ஆன் மவுஸ் ஓவர்.
இது என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. இந்த 5-6 மெனுமே இட்ஸ் யூஎல்எல்ஐ. யூஎல்எல்ஐய ஹரிசாண்டலா வெர்டிகலா வைக்கிறதுக்கு பதிலாக எப்படி வச்சிருக்காங்க? ஹரிசாண்டலா வச்சிருக்காங்க. அப்ப அந்த பர்டிகுலர் எல்லையில என்ன எழுதியிருப்பாங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா ஆன் மவுஸ் ஓவர் சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் மவுஸை ஓவர் பண்ணும்போது எனக்கு இப்படி ஒரு பாப்பப் வருது. இது என்ன ஈவெண்ட்? ஆன் மவுஸ் ஓவர். ஓகே, இப்போ இந்த கோர்சஸ்ல இருந்து நான் கர்சரை வெளியே எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மெனு அப்படியே காமிச்சிட்டே இருக்கணுமா இல்லாட்டி ஹைட் ஆயிடணுமா? ஹைட் ஆயிடும். கரெக்டா? அப்படி இல்லைன்னா நீங்க ஒன்னு மவுஸ் ஓவர் பண்ணும்போது அது அப்படியே நின்றுட்டே இருக்கும். அப்ப நான் இதுல இருந்து வெளியே எடுக்கும்போது என்ன பண்ணணும்? ஹைட் பண்ணணும். அதுக்கு என்ன ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஆன் மவுஸ் லீவ். அப்படியே ஆன் மவுஸ் ஓவருக்கு அப்படியே ஆப்போசிட் என்னது? ஆன் மவுஸ் லீவ். ஸோ ஆன் மவுஸ் லீவ் அப்படிங்கிறது எப்ப ட்ரிகர் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து மவுஸை நீங்க லீவ் பண்ணும்போது, வெளியில எடுக்கும்போது. ஸோ பாருங்க, இதுல இருந்து நான் கர்சரை வெளியில எடுக்கிறேன், என்ன ஆயிடுச்சு? அது போயிடுச்சு. ஓகேவா? ஸோ புரியுது? ஆன் மவுஸ் ஓவர் அண்ட் ஆன் மவுஸ் லீவ். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் மேல மவுஸ் ஓவர் பண்ணும்போது ஐ வாண்ட் டு டூ சம்திங் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆன் மவுஸ் ஓவர். அதே ஆப்ஜெக்ட்ல இருந்து நான் மவுஸ் வெளியே எடுக்கும்போது பேக் டு ஒரிஜினல் பொசிஷன் நான் கொண்டு வரணும்னு நினைச்சோம் அப்படின்னா என்னது? ஆன் மவுஸ் லீவ். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி எதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி மெனுஸை காமிக்க தான் யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலி இந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா வெரி சிம்பிள். ஓகே, நீங்க இந்த பாப்அப் பாக்குறீங்கல்ல, இந்த பாப்அப் இதே இடத்துல அப்படியே தான் இருக்கு. பட் என்ன பண்றாங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டா ஸ்டைல்ங்கிற அந்த ஸ்டைல் ஆட்ரிபியூட் இருக்குல்ல, அதுல டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டியை நன்ல வச்சிருக்காங்க. டிஸ்பிளே நன் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற எலமெண்ட் ப்ரௌசர்ல பை டிஃபால்ட்டா தெரியாது. ஓகே, ஸோ பை டிஃபால்ட்டா டிஸ்பிளே நன்ல இருக்கு. நான் மவுஸ் ஓவர் பண்ணும்போது ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி அந்த டிஸ்பிளே நன்னா இருக்கிற இந்த டிவ், இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு டிவ் இருக்கும்ல, அந்த டிவ்ல டிஸ்பிளே நன்னுக்கு பதிலாக டிஸ்பிளே பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணுவாங்க? செட் பண்ணுவாங்க. டிஸ்பிளே பிளாக் அப்படிங்கிறது அந்த எலமெண்ட்டை வந்து கொண்டு வர்றது, பிளாக் லெவல் எலமெண்ட் அப்படிங்கிறதுக்காக. நன்னா இருக்கிற எலமெண்ட்டை நான் எப்படி மாத்துறேன்? பிளாக் லெவல் எலமெண்ட்டா மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மவுஸ் ஓவர் பண்ணும்போது அந்த ஹைடா இருக்கிற அந்த நன்னுங்கிற எலமெண்ட்டை நான் என்ன பண்றேன்? பிளாக் எலமெண்ட்டா மாத்துறேன். மறுபடியும் நான் மவுஸை லீவ் பண்ணும்போது அதே பிளாக்ல இருக்கிற அந்த எலமெண்ட்டை மறுபடியும் நான் என்ன ஸ்டைல் அப்ளை பண்றேன்? நன்னுங்கிறது அப்ளை பண்றேன். அவ்வளவுதான். இதுதான் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. சரிதா? ஒரு எலமெண்ட் வந்து போகுது இல்ல, ஒரு 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 மெனு வந்து போகுது இல்ல, ஸோ இது ஷோ பண்ணி என்ன பண்றாங்க? ஹைட் பண்றாங்க. புரியுதா? எப்படி ஷோ பண்றது, எப்படி ஹைட் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். அதை வச்சு உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் இருக்கு. ஓகே, ரைட். ஸோ புரியுதா? ஆன் மவுஸ் ஓவர் அண்ட் ஆன் மவுஸ் லீவ். ஓகேவா? ஸோ ஆன் மவுஸ் ஓவர்ங்கிறது எப்போ ட்ரிகர் ஆகும்? when you do mouse over on the particular object. on mouse leaveங்கிறது மவுஸை வெளியில எடுக்கும்போது, மூவ் பண்ண கிடையாது. அந்த ஆப்ஜெக்ட் வந்து மவுஸை வெளியில எடுக்கும்போது, மவுஸ் மூவ் பண்றதுக்கு அடுத்த அதான் ஈவெண்ட் இருக்கு. ஓகேவா? சரி, இப்போ சொல்லுங்க ஆன் மவுஸ் ஓவர். ஓகே, நான் அந்த எலமெண்ட்டுக்கு மேல மவுஸ் ஓவர் பண்ணிட்டு அந்த எலமெண்ட்குள்ளேயே நான் மவுஸ் என்ன பண்றேன்? மூவ் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னா எனக்கு இந்த மெத்தட் எத்தனை டைம் கால் ஆயிருக்கும்? மவுஸ் ஓவர் பண்ணும்போது ஒரு டைம் கால் ஆயிருக்குமா, இல்லாட்டி நான் மூவ் பண்ற ஈச் அண்ட் எவ்ரி மவுஸ் மூவ்மெண்ட்ஸ்க்கும் கால் ஆயிருக்குமா? சொல்லுங்க. ஒரு டைம் தானே இருக்கும், கால் ஆயிருக்கும். மவுஸ் ஓவருங்கிறது அப்படிதான் ஒர்க் ஆகும். மவுஸ் ஓவருங்கிறது நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் மேல மவுஸ் ஓவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு டைம் தான் என்ன ஆகும்? மெத்தட் கால் ஆயிருக்கும். நீங்க அதுக்குள்ள என்ன மூவ்மெண்ட் பண்ணாலும் திரும்ப என்ன ஆகாது? கால் ஆகாது. மறுபடியும் நீங்க வெளியில எடுத்துட்டு திரும்ப மூவ் பண்ணாதான் அடுத்து ஒரு டைம் என்ன ஆகுது? கால் ஆகும். பட் நம்ம கிட்ட இன்னொரு ஈவெண்ட் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஆன் மவுஸ் மூவ். என்ன ஈவெண்ட்? ஆன் மவுஸ் மூவ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆன் மவுஸ் மூவ்ங்கிறது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் மேல நீங்க மூவ் பண்ற எவ்ரி கர்சர் மூவ்மெண்ட்ஸுக்கும் அந்த ஈவெண்ட் என்ன ஆயிட்டே இருக்கும்? ட்ரிகர் ஆயிட்டே இருக்கும். அதான் நான் இப்ப சொன்ன எக்ஸாம்பிள். இப்ப நான் சொன்னேன்ல, இந்த கோர்சஸ்க்கு மேல நான் மவுஸ் ஓவர்னா எனக்கு ஒரு டைம் கால் ஆயிடும். இதே நான் மவுஸ் மூவ்னு சொல்லியிருந்தேன்னா இதுக்கு மேல வச்சு பண்ற ஒவ்வொரு மவுஸ் மூவ்மெண்ட்ஸ்க்கும் என்ன ஆயிட்டே இருக்கு? எனக்கு கால் ஆயிட்டே இருக்கு. நீங்க ரியல் டைம்ல இது மாதிரி ஏதாவது பார்த்துருக்கீங்களா? ஆன் மவுஸ் மூவ்ல ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ஆப்ஜெக்ட் மேல நீங்க பண்ற ஒவ்வொரு மவுஸ் மூவ்மெண்ட்ஸ்க்கும் ஒரு ரிஃப்ளெக்ஷன் நடந்துட்டு இருக்கு, ஒரு ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா ஏதாவது சொல்லுங்க. ஏதாவது பிக்கை வந்து ஜூம் பண்ண, ஏன் கேட்கல? சொல்லுங்க. பிக்சர் ஜூம் பண்ணும்போது அந்த மவுஸ். வெரி குட். ஃபிளிப்கார்ட் போறீங்க. ஓகே, ஃபிளிப்கார்ட் போயிட்டு சம்திங் நான் ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஓகேவா?
ரைட். இப்போ என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா மொத்தம் எத்தனை இமேஜ் இருக்கு இந்த இடத்துல? 4 இமேஜ் இருக்கு. ஓகேவா? மொத்தம் எத்தனை இமேஜ் இருக்கு? 4 இமேஜ் இருக்கு. பை டிஃபால்ட்டா அந்த பேஜுக்குள்ள வரும்போது முதல் இமேஜ் எடுத்து இங்க என்ன பண்ணிருக்காங்க? காமிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ இது என்ன ஈவென்ட் சொல்லுங்க. நான் மவுஸை எடுத்துட்டு போறேன். இமேஜ் என்ன ஆகுது? மாறுது. என்ன ஈவென்ட் இது? ஆல்மோஸ்ட் ஓவர். ஸோ அந்த இமேஜுக்கு மேல மவுஸை ஓவர் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது? இந்த இடத்துல இமேஜ் மாறிட்டு. ஓகேயா? சரி, இப்போ சொல்லுங்க. நான் இந்த இடத்துல மவுஸ் மூவ் பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல இமேஜ் மாறிட்டே இருக்குல்ல. இந்த பெரிய இமேஜ், ஓகே, இந்த பெரிய இமேஜுக்கு ஒரு இமேஜ் எஸ்ஆர்சின்னு போட்டிருப்பாங்கல்ல, அந்த இமேஜ் எஸ்ஆர்சி 1 இருக்குமா இல்லாட்டி 4 இருக்கு? சொல்லுங்க. இங்க 4 இமேஜ் இருக்கு, கரெக்டா? ஒவ்வொன்றுக்கும் இமேஜ் எஸ்ஆர்சி இது 1 2 3ன்னு வச்சுக்கோங்க. 1.jpg 2.jpg 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு 5 இமேஜ் இருக்கா? நான் தான் நானும் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ 5 ஜேபிஜி அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல வச்சிருக்கேன். ஓகே, ரைட். இங்க எத்தனை இமேஜ் இருக்கு? இங்க எத்தனை இமேஜ் எலமெண்ட்ஸ் இருக்கு? பெரிய இமேஜ் 1 4 5 1 5 1 தான். சரி, எப்படி மாறுது? ஆல்மோஸ்ட் எப்படி மாறுது? என்ன நடக்குது இந்த இடத்துல? இது என்ன நடக்குன்னு சொல்லுங்க. மவுஸ் சேஞ்ச். அதான்ப்பா, அது எப்படி நடக்குது? என்ன டெக்னிக்கலா சொல்லுங்க, என்ன நடக்குதுன்ட்டு. ஆல்மோஸ்ட் ஓவர்ல தான் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றாங்க. சரி, ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன நடக்குது? நீங்க பல்ப் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணீங்கல்ல, அதேதான். ஓகேவா? பை டிஃபால்ட் அந்த பேஜுக்குள்ள வரும்போது இந்த இமேஜோட நேம்லாம் என்ன சொன்னோம்? 1.jpg 2.jpg 3 4 5 தான் சொன்னோம். பை டிஃபால்ட்டா இந்த இடத்துல உள்ள வரும்போது அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இமேஜ் எஸ்ஆர்சி ஈக்குவல் டு இந்த பெரிய இமேஜ். ஓகே, இந்த பெரிய இமேஜுக்கு இமேஜ் எஸ்ஆர்சி ஈக்குவல் டு 1.jpg பை டிஃபால்ட்டா போட்டிருப்பாங்க. நீங்க இந்த இடத்துல மவுஸ் ஓவர் பண்றீங்கல்ல, அப்போ ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுவாங்க. ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நான் என்ன இமேஜ் மேல மவுஸ் ஓவர் பண்ணிருக்கணும், அந்த இமேஜோட சோர்ஸ் என்ன பண்ணிடுவாங்க? அனுப்பிச்சு விட்டுருவாங்க. நம்ம இந்த இடத்துல திஸ் டாட் வேல்யூ சொல்லி அனுப்பிச்சு விட்டோம்ல, அது மாதிரி மவுஸ் ஓவர்ல திஸ் டாட் எஸ்ஆர்சின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க? அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அப்ப இமேஜோட சோர்ஸ் என்ன ஆகும்? எனக்கு இங்க போகும், கரெக்டா? அப்ப இதுக்குள்ள என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பெரிய இமேஜுக்கு ஒரு ஐடி இருக்கும்ல, டாக்குமெண்ட் டாட் கெட்டர்மெண்ட் பை ஐடி அந்த பிக் இமேஜ் ஐடி டாட் எஸ்ஆர்சி ஈக்குவல் டு இங்க வர்ற வேல்யூ. அவ்வளவுதான். இப்போ நீங்க எந்த இமேஜ் மேல மவுஸ் ஓவர் பண்ணாலும் திஸ் டாட் எஸ்ஆர்சி சொல்லிட்டு அந்த இமேஜோட எஸ்ஆர்சி என்ன பண்ணிருப்போம்? நம்ம அனுப்பிச்சுட்டு இருப்போம். ஸோ எனக்கு என்ன எஸ்ஆர்சி வேல்யூ இந்த ஆர்குமெண்ட்ல பேராமீட்டர்ல பாஸ் ஆயிட்டு வருதோ அதை வாங்கி அந்த பெரிய இமேஜோட சோர்ஸ் என்ன பண்ணிருப்பேன்? செட் பண்ணிருப்பேன். அப்போ பை டிஃபால்ட்டா 1.jpgன்னு இருக்கு. நான் 2வது இமேஜ் மேல மவுஸ் ஓவர் பண்ணோம் அப்படின்னா பெரிய இமேஜ்ல போயிட்டு என்ன செட் பண்ணுவேன்? 2.jpg. இப்போ 3.jpg 4 5. புரியுதா? இதான் கான்செப்ட். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ நம்ம பேக் டு த ஈவெண்ட். என்ன ஈவெண்ட் பார்த்தோம்? ஆன் மவுஸ் ஓவர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெரிய இமேஜ்ல ஆன் மவுஸ் ஓவர் பார்த்தாச்சு. ஆன் மவுஸ் மூவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க? ட்ரிகர் பண்ணியிருப்பாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா நான் அந்த எலமெண்ட் மேல மவுஸை மூவ் பண்ணும்போது நான் கர்சரை எங்க வச்சிருக்கணும் அதை சுத்தி ஒரு பர்டிகுலர் பிக்சல்ஸை இந்த பக்கம் ஜூம் இன் பண்ணி என்ன பண்றாங்க? காமிக்கிறாங்க. நான் பண்ற ஒவ்வொரு மவுஸ் மூவ்மெண்ட்ஸ்க்கும் என்ன ஆகிட்டே இருக்காது? மாறிக்கிட்டே இருக்கு. சரிதா? நான் பண்ற ஒவ்வொரு மவுஸ் மூவ்மெண்ட்ஸ்க்கும் கரண்டா என்னோட கர்சர் எங்க இருக்கு? இந்த பிளஸ் தெரியுதா? கரண்டா என்னோட கர்சர் எங்க இருக்கோ அதை சுத்தி ஒரு பர்டிகுலர் பிக்சலை எடுத்து இன்னொரு தனியா ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி என்னோட கரண்ட் பிக்சல்ஸ் ரேஷியோ என்னவோ அதை இந்த பக்கம் என்ன பண்றாங்க? ஒரு பெரிய இமேஜ்ல ஜூம் இன் பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ நான் பண்ற ஒவ்வொரு மவுஸ் மூவ்மெண்ட்ஸ் சின்னதா ஒரு மூவ்மெண்ட் பண்ணா கூட எனக்கு என்ன ஆயிடும்? அது மாறிடும். ஸோ என்ன ஈவெண்ட் இது? ஆன் மவுஸ் மூவ். ஆன் மவுஸ் ஓவர்னா ஒரு டைம் தான் ஆயிருக்கு எனக்கு கால் ஆயிரும். பட் இது ஆன் மவுஸ் மூவ். தெரியுதா? ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஈவெண்ட் நம்ம ரொம்ப ரொம்ப ரேரா யூஸ் பண்ற ஒரு ஈவெண்ட், இல்ல யூஸ் பண்ணவே இல்லாத ஒரு ஈவெண்ட் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ஆன் டிபிஎல் கிளிக். அப்படின்னா என்ன? ஆன் டபுள் கிளிக். ஓகேவா? ஸோ எங்கேயாவது வெப்ல வந்து நீங்க டபுள் கிளிக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? விண்டோஸ் அப்ளிகேஷன்ஸ் நம்ம பண்றது எல்லாமே என்னன்னு சொல்லிங்கன்னா டபுள் கிளிக் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணா என்ன ஈவெண்ட் தான் இந்த ஃபோல்டர்ல அவங்க ஈவெண்ட் எழுதி வச்சிருப்பாங்க. என்ன? ஆன் டிபிஎல் கிளிக் அப்படின்னு. அப்ப இந்த ஃபோல்டர் ஆப்ஜெக்ட் மேல வச்சுட்டு நான் டபுள் கிளிக் பண்ணும்போது அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணிருப்பாங்க? எழுதிருப்பாங்க. ஓகே. ஸோ வெப்ல எங்கேயா நீங்க டபுள் கிளிக் பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க. வெப் அப்ளிகேஷன்ல எங்கேயாவது டபுள் கிளிக் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? இல்லையா? காலங்கத்திலே போய் சொல்லாதீங்க.
Drive. ஆன்லைன்ல சொன்னாங்க பாருங்க, கூகுள் டிரைவ். உங்களுக்கு டெய்லி வீடியோ ஷேர் பண்றேன்னா, ஓகே, வீடியோ வருதா, எப்படி இந்த ஃபோல்டர் ஓபன் பண்ணுவீங்க? சிங்கிள் கிளிக்கா, டபுள் கிளிக்கா? டபுள் கிளிக். ஓகே, இந்த ஃபோல்டரை பார்த்த உடனே நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா, டபுள் கிளிக் பண்ண தான் தோணும். அப்போ போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இதுக்கு மேலே வச்சுட்டு நான் டபுள் கிளிக் பண்றதுல தான் அந்த ஃபோல்டர் ஆப்ஜெக்ட்ல இந்த பேஜுக்கு நேவிகேட் பண்ணி போற ஈவெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த கோட் என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க எழுதி வச்சிருப்பாங்க. ஓகே, அப்போ இந்த இடத்துல எனக்கு ஃபோல்டர் லிஸ்ட் ஆஃப் ஃபோல்டர்ஸ் இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட்ல ஆன் டிபி கிளிக் ஈக்குவல்னு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்றதுக்குண்டான என்ன கோடோ அந்த கோடை என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபங்க்ஷனுக்குள்ள எழுதியிருப்பாங்க. அப்போ ஆன் டிபி கிளிக்ல தான் எனக்கு இந்த மெத்தட் கால் ஆகி என்ன ஆகிட்டு இருக்கு, இந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆகுது. ஓகேவா? இந்த மாதிரி சிஆர்எம், இஆர்பி இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெப்ல கூட ஆன் டிபில் கிளிக் என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம யூஸ் பண்ற அப்ளிகேஷன்ஸ்ல இல்லை கிரியேட் பண்ற அப்ளிகேஷன்ஸ்ல இந்த ஆன் டிபில் கிளிக்ங்கிறது ரொம்ப ரேர் தான். ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. ஓகே, ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு பட்டன் போட்டு அதில் ஆன் டிபில் கிளிக்ல ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி விடுங்க. சிங்கிள் கிளிக்ல அது ஒர்க் ஆகாது, டபுள் கிளிக்ல தான் என்ன ஆகாது, ஒர்க் ஆகும். ஓகேவா? சரி, ஸோ ரிமைனிங் ஈவெண்ட்ஸை நாளைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களோட எக்ஸசைஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன், அந்த ஜூம் இன் ஜூம் அவுட்டை லிமிட் வச்சு என்ன பண்ணணும், ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட்டை கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே, 1. அதுக்கப்புறம் ப்ராக்டிகல்குள்ள நான் கிரியேட் பண்றேன். ஈவெண்ட்ஸ் exercise.html அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்பர் 1 என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ஃபார்ம் வேலிடேஷன். ஸோ இதுல நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சுக்கோங்க. நான் அந்த இடத்துல டெக்ஸ்ட் பாக்ஸ் போடுறேன், இல்லை நானே போட்டுறேன். ஸோ நேம்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ். இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ ஜெண்டருக்கு ஒரு ரேடியோ பட்டன் ஒன்று மேல்னு வச்சுக்கோங்க, ஒன்று ஃபீமேல்னு வச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட்ல ஒரு பட்டன் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா சப்மிட் பட்டன். சப்மிட் பட்டன் நீங்க வேல்யூ எதுவுமே கொடுக்கலாம் கூட பை டிஃபால்ட் என்ன வந்துடும், அது சப்மிட்னே வந்துடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கா. நீங்க பை டிஃபால்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இதோட வேலிடேஷன் செக் பண்ணணும். எம்டிஆர் இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் என்டர் யூஸ் நேம். இது எம்டிஆர் இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் என்டர் இமெயில். அடுத்த டைம் ஒரு வேலிடேஷன் தான் சொல்லணும், டாப்ல இருந்து வரணும். ஃபர்ஸ்ட் நேம்னா நேம் தான் சொல்லணும், உடனே இமெயில் போயிடக்கூடாது. இமெயில் ஃபில் பண்ணாதான் அடுத்து எதை செக் பண்ணணும், நீங்க இமெயிலே செக் பண்ணணும். ஓகே, அது மாதிரி ஜெண்டர் இந்த 3க்கு என்ன பண்ணுங்க, வேலிடேஷன்ஸை அப்ளை பண்ணிடுங்க. இந்த 3ல ஏதாவது ஒன்று தப்பா இருந்துச்சு அப்படின்னா ஃபார்ம் என்ன ஆகக்கூடாது, சப்மிட் ஆகக்கூடாது. எல்லாமே ஃபில் பண்ணி இருந்தால் மட்டும்தான் என்னோட ஃபார்ம் என்ன ஆகணும், சப்மிட்டே ஆகணும். ஓகே, ஸோ இது கீழே நீங்க 2 ஃபார்ம் வச்சுக்கிட்டு போறீங்க. ஓகே, மேல கிளிக் பண்ணா நான் ஒரு செட் ஆஃப் ஃபீல்ட்ஸ் காமிக்க போறேன், ஃபீமேல கிளிக் பண்ணா ஒரு செட் ஆஃப் ஃபீல்ட்ஸ் என்ன பண்ண போறேன், காமிக்க போறேன். அதுக்காக எனக்கு இந்த இடத்துல அந்த மேல் ஃபார்மை கவர் பண்றதுக்காக எனக்கு ஒரு டிவ் தேவைப்படுது. அதுல நான் ஐடி ஈக்குவல் டு எம் ஃபார்ம் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ மேலுக்கு நான் என்னென்ன ஃபீல்ட்ஸ் எடுத்து தர போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃபோன் கோலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் ப்ளஸ் கோலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் ஏரியா. இதே மாதிரியே ஃபீமேலுக்கு ஒரு டிவ் போட்டு இதை ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக ஐடி ஈக்குவல் டு எஃப் ஃபார்ம் அப்படின்னு வச்சுக்கிறேன், ஃபீமேல் ஃபார்ம் சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதுல
எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ அதுக்கப்புறம் சம்திங் வேற ஏதாவது ஒன்று அட்ரஸ் எல்லாம் கொடுத்தாச்சா? ஓகே, ஜிப் கோட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். பை டிஃபால்ட்டா நம்ம என்ன பண்ண போறது இல்லை அப்படின்னா இந்த ரெண்டுமே நம்ம காமிக்க போறது இல்லை. இந்த ஃபார்ம் எதையுமே என்ன பண்ண போறது இல்லை, பை டிஃபால்ட்டா காமிக்க போறது இல்லை. அப்ப ரெண்டையுமே நான் என்ன பண்ணணும், இந்த பேஜ்ல இருந்து ஹைட் பண்ணி வைக்கணும். அப்ப என்ன பண்ணணும்னா டிஸ்பிளே என்ன பண்ண போறோம், நம்ம நன் பண்ணி வைக்க போறோம். ஓகே, அப்ப நான் ரெண்டுலயுமே போயிட்டு என்ன பண்ணிட போறேன், ஒரு ஸ்டைல். ஓகேவா, டிஸ்பிளே கோலன் என்ன சொல்லிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். டிஸ்பிளே நன்னா இது என்ன ஆகாது, வெளியில தெரியவே தெரியாது. ஓகே, அப்போ இதையும் எடுத்துட்டு கொண்டு போயிட்டு நான் இங்க அப்ளை பண்ணிட போறேன். அப்போ இப்போ இந்த ரெண்டு டியூமே நீங்க எந்த எலமெண்ட்ல நன் பண்ணிருக்கீங்களோ அந்த எலமெண்ட் எது வரைக்கும் எண்ட் ஆகுதோ அந்த என்டையர் எலமெண்ட் ஸ்கோப் எது வரைக்கும் இருக்கோ எதுவுமே என்ன ஆகப்படுது உங்களுக்கு தெரியப்படுறது இல்லை. ஸோ நான் போயிட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா இப்படிதான் என்னோட ஃபார்ம் இருக்கும். ஓகே, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா நான் மெயிலுங்கிற ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த மெயிலோட ஃபார்ம் மட்டும் நீங்க ஷோ பண்ணணும். ஓகே, இந்த நன்னா இருக்கிற இந்த டிஸ்பிளேவை ஷோ பண்றதுக்கு இதே டிஸ்பிளேங்கிற ஸ்டைல் ப்ராப்பர்ட்டியை நீங்க என்ன செட் பண்ணணும், பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணணும். நன் அப்படின்னா ஹைட் பண்றதுக்கு, பிளாக் அப்படின்னா என்ன, ஷோ பண்றது. ஓகே, இந்த எலமெண்ட்டை கண்டுபிடிச்சு இந்த ஸ்டைல் ப்ராப்பர்ட்டிக்குள்ள ஸ்டைல் ப்ராப்பர்ட்டியில இருக்கிற இந்த ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி டிஸ்பிளேல என்ன வேல்யூ செட் பண்ணணும், பிளாக் செட் பண்ணணும். ஓகேவா, இன்னும் நல்லா நினைச்சுக்கோங்க. நீங்க மேல கிளிக் பண்ண உடனே மெயின் ஃபார்ம் வந்து பிளாக் ஆயிடும். இப்போ நான் ஃபீமேல கிளிக் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ரெண்டையுமே என்ன பண்ணக்கூடாது, காமிக்க கூடாது. மேல ஹைட் பண்ணிட்டு தான் ஃபீமேல் என்ன பண்ணணும், ஷோ பண்ணணும். மறுபடியும் நான் மேல கிளிக் பண்றேன் அப்படின்னா ஃபீமேல ஹைட் பண்ணிட்டு தான் என்ன பண்ணணும், மேல கிளிக் பண்ணணும். அட் த டைம் எனக்கு ரெண்டு ஃபார்ம் என்ன ஆகக்கூடாது, தெரியக்கூடாது. மேல கிளிக் பண்ணா மேல் ஃபார்ம் மட்டும் தான் வரணும், ஃபீமேல் கிளிக் பண்ணா ஃபீமேல் ஃபார்ம் மட்டும் தான் வரணும். பண்ணிடலாமா? இது எக்ஸசைஸ் 1. ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஃப்ளிப்கார்ட்ல பார்த்தோம்ல அந்த ஓகே ஒரு பெரிய இமேஜ் ஒன்று வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிக் இமேஜ் அப்படிங்கிறத மேல ஒன்று பெருசாக வச்சுக்கோங்க. அது கீழே என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு 4 இமேஜ் வச்சுக்கோங்க. ஓகே, இமேஜ் 1, இமேஜ் 2, இமேஜ் 3, இமேஜ் 4ன்னு சொல்லிட்டு ஒரு 4 இமேஜ் வச்சுக்கோங்க. பை டிஃபால்ட்டா இந்த பிக் இமேஜ்ல எனக்கு என்ன செட் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லிங்கன்னா இமேஜ் 1ஓட வேல்யூ தான் என்ன இருக்கணும், செட் ஆயிருக்கணும். ஓகே, நான் அதுக்கப்புறம் எந்த இமேஜ் மேல மவுஸை ஓவர் பண்றேனோ அந்த இமேஜ் தான் எனக்கு இந்த இடத்துல என்ன ஆகணும், மாறும். நான் சொன்னேன்ல அதே தான், ஆல்ரெடி சொல்லி முடிச்சிட்டேன், புதுசா பார்க்காதீங்க, எல்லாத்தையும் நான் சொல்லி முடிச்சிட்டேன். ஓகேவா, ஸோ இந்த இமேஜ் மேல மவுஸ் ஓவர் பண்ணும்போது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணி this.src அனுப்பிச்சு விட்டு ஃபங்க்ஷனுக்குள்ள அந்த பேராமீட்டர்ல அதை வாங்கி இந்த இமேஜை கண்டுபிடிச்சு அதில் போய் சோர்ஸ்ல என்ன பண்ணிருங்க, செட் பண்ணிருங்க. பல்ப் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணீங்கல்ல, அதே தான். அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா ஸ்டாட்டிக்கா on.jpg off.jpg சொல்லி கொடுத்துருப்பீங்க. இப்போ ஸ்டாட்டிக்கா கொடுக்கறது பதிலாக பேராமீட்டர் என்ன வாங்கியிருக்கோ அதை வாங்கி என்ன பண்ண போறீங்க, கொடுக்க போறீங்க. ஸோ நான் எந்தெந்த இமேஜ் மேல மவுஸ் ஓவர் பண்ணணும் அந்தந்த இமேஜ் இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிட்டு இருக்கணும், மாறிட்டு இருக்கணும். மவுஸ் மூவ்லாம் பண்ண வேண்டாம், மவுஸ் ஓவர் மட்டும் பண்ணுங்க போதும். ஓகேவா, ஸோ மொத்தம் 3 எக்ஸசைஸ். ஜூம் இன் ஜூம் அவுட் லிமிட் வச்சு பண்றது, ஃபார்ம் வேலிடேஷன், ஃபார்ம் வந்து ஷோ பண்ணி ஹைட் பண்றது, அண்ட் இமேஜ் ஓவர் மவுஸ் ஓவர்ல இமேஜை சேஞ்ச் பண்றது. பண்ணிடலாமா? ஓகேவா, ஸோ கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கோட் ரிவ்யூக்கும் முன்னாடி இருக்கிற பெண்டிங் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு அன்னன்னைக்கு எக்ஸசைஸ் அன்னன்னைக்கு கம்ப்ளீட் பண்ண பாருங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்டுக்கலாம். எனி டவுட்ஸ்? சார் மேல் ஃபீமேல் இருக்குல்ல சார், அதுல ஏதோ ஒன்று தானே செக் ஆயிருக்க மாதிரி இருக்கும். ஏதாவது ஒன்று தான் செக் ஆயிருக்கும். நான் இந்த இடத்துல நான் நேம் எதுவும் கொடுக்கல, ரெண்டுக்கு நேம் காமனா கொடுத்தா தான் ஏதாவது ஒன்று செலக்ட் ஆகும். நான் உங்களுக்கு எக்ஸசைஸ் காமிக்கிறதுக்காண்டி நான் அப்படியே கொடுத்துருக்கேன். ரேடியோ பட்டன் அப்படின்னாலே ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் என்ன ஆகும், செலக்ட் ஆகும். அதை நீங்க ஹேண்டில் பண்ணி. ஓகே, நெக்ஸ்ட் எனி டவுட்ஸ்? ஓகே, தேங்க்யூ சார். ஒரு இந்த கிளாஸ்ல டவுட் இல்லை சார். சொல்லுங்க சார். இந்த இதுல டிப்ல வந்துட்டு ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு புடையில வந்துட்டு பேஜ் லோட்லயே வந்துட்டு ஷோ ஆகிற மாதிரி அந்த லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க சொல்லியிருந்தீங்களா சார்? ஆமா, அது வந்துட்டு இப்போ நான் பாடிக்கு அப்புறம் போட சொல்லியிருந்தீங்க கரெக்டுங்களா? ஆமா, இப்போ நான் பாடிக்கு அப்புறம் தான் போட்டேன், ஆனாலும் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ல வரலைங்க. இப்போ என் ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? என்னோட ஸ்டாப் பண்றேன். சொல்லுங்க.
இப்போ இதுல டாக்குமெண்டட் எலிமெண்ட் வந்துட்டு இந்த பி வேல்யூ வந்துட்டு நான் இங்க கொடுத்துருக்கேன் சார். பாடியிலையும் கொடுத்தேன், தென் பாடிக்கு அப்புறம் ஸ்கிரிப்ட் போட்டு கொடுத்தேன், தென் ரெண்டப்பமே பேஜில் ஒரு இதுல வரலீங்களே ஸ்கிரிப்ட். நீங்க பாருங்க, அந்த பேராகிராஃப் வந்து பி வேல்யூ சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் அந்த இன்சைட் த பாடியில இருக்க ரிமூவ் பண்ணிருங்க. அது வேண்டாம், அது எடுங்க. பாடியில் இருக்கிறது வேண்டாம். ஓகே, ஆமா, அதை எடுத்துருங்க. ஓகே, டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் ஐடி ரெண்டோட வேல்யூ கரெக்டா இருக்கான்னு சொல்லி பாருங்க. நீங்க டாட் வேல்யூன்னு கொடுக்கவே இல்லையே, டைரக்டா பேராகிராஃப் ஆப்ஜெக்ட்ல போய் செட் பண்றீங்க. டாட் வேல்யூ கொடுங்க. ஓகே சார். ஓகேவா? இப்போதான் நீங்க பேராகிராஃபோட டாட் சாரி வேல்யூ கிடையாது, பேராகிராஃப்ல வேல்யூங்கிற அட்ரிபியூட் கிடையாதுல, டாட் இன்னர் HTML. ஓகே, அந்த ஓபன் பேராகிராஃப்க்கும் எண்ட் பேராகிராஃப்க்கும் நடுவில் தானே கொடுக்கணும். ஆமாங்க சார். ஆமா. ஸோ அதுக்கு என்ன அட்ரிபியூட்? இன்னர் HTML. நீங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா, பேராகிராஃப்ங்கிற ஆப்ஜெக்ட்ல போயிட்டு இந்த டெக்ஸ்ட் அசைன் பண்ண ட்ரை பண்றீங்க. பேராகிராஃப்ங்கிற ஆப்ஜெக்ட்ல போய் பண்ணக்கூடாது. அந்த பேராகிராஃப் ஆப்ஜெக்ட் குள்ள இருக்கிற ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டியில போய் தான் செட் பண்ணணும். ஸோ இப்போ ட்ரை பண்ணுங்க, ஒர்க் ஆகும். ஓகே சார். ஓகே, செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பாருங்க. ஓகே சார். ஓகே, ஓகே, Thank you. எனி அதர்? தேங்க் யூ. சரி, ஓகே, ஒர்க் அவுட் பண்ணுங்க, பார்க்கலாம். தேங்க்ஸ். Okay, sir. Thank you. Thank you, sir. தேங்க்யூ.